தான் பெரிய பிரச்சனை. எதை பற்றியும் சிந்திக்காமல் உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. இதுதான் நாம் குழந்தைகளுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நம்முடைய குழந்தைகள் ஒரு பெரிய அளவில் அதுக்கு வேறு காரணமெல்லாம் இருக்காது, அதெல்லாம் நான் பேசலை. ஆனால் கொஞ்சம் கூட என்ன, நிறைய இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கே, நமக்கு இன்னும் ஏன் நோபல் பரிசு கிடைக்கல, அல்லது இவ்வளோ இதில் இருக்கே, நம்ம ஏன் இன்னும் புதுசாக ஒரு கம்பெனி இப்படியெல்லாம் நீங்கள் வெளியில் கேட்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கூகுளினுடைய சுந்தர், ஆனால் ஒரு கூகுளாக அவரால் உண்டாக்க முடியல. நல்ல டொசைலான வேலைக்காரர்களாக இருக்கும், நம்ம ரொம்ப டிசிப்ளின்டான நல்ல ஊழியர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் சொந்தக்காரங்களாக நம்ம இல்லை, உரிமையாளர்களாக நாம் இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரிஜினல் தாட் நமக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, யாரோ ஒருத்தர் பெரியவர் பேசினா அது சரியாக இருக்கும்னு நம்ம நம்புறது, புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது சரி என்று நாம் நம்புவது. அது எஸ்பெஷலி இப்போ இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகள் உள்ள காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். வர்றதையெல்லாம் நீங்கள் நம்பிடுவீங்க. சம்டைம்ஸ். ஸோ அது பெரிய பிரச்சனை. எல்லாவற்றையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க பழக வேண்டும், அல்லது பழகிக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த சந்தேக கண்ணை நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பெரியவங்க சொன்னதுனால மட்டுமே அது சரியாக வேண்டும் என்பது இல்லை. காலாகாலமாக செய்து வருவதால் மட்டுமே அது சரி என்பதும் இல்லை. இப்படி இங்கே தான் எஜுகேஷன் தொடங்குது. ரியல் எஜுகேஷன் ஸ்டார்ட்ஸ். கொஞ்சம் சீரியஸான விஷயம், முதல் நாளே இப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த மேம் சந்தேகம் கேட்டதுனால எனக்கு அது சொல்ல வேண்டியதாகிடுச்சு. இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு மெல்ல மெல்ல ஒரு 4வது நாளெல்லாம் உங்களுக்கு மெல்ல புரியலாம். தெரியுதா உங்களுக்கு? பார்க்கலாம், நமக்கு உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இதில். ஆனால் பார்க்கலாம், நம்ம பேசி பார்க்கும்போது தெரியும் இது புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு. கொஞ்சம் கேள்விகள் கேட்டு பார்க்கலாம். ஆனால் இதில் ஏதோ ஒரு வாக்கியம் அதை படித்து முடித்த உடனே இவங்க 2 பேரும் சிரித்தாங்க, உங்களுக்கும் அந்த சிரிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாக்கியம் இதில் இருக்கு இல்லையா? அது என்ன வாக்கியம்? அது லாஸ்டில் அது இல்லையா? முறையில் நீங்கள் ஏன் கற்பிக்கக்கூடாது? எக்ஸாக்ட்லி அதை நம்ம பார்க்க போகிறோம். தெரியுது உங்களுக்கு? அப்படி ஒன்று குழந்தை கொள்வதற்கு ஒரு முறை இருக்கிறதா? அதுதான் பெரிய கேள்வி. அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் பிறகு. ஆனால் அது ஒரு பயங்கரமான கேள்வி இல்லையா? நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் நீங்கள் சொல்லித்தந்தா என்ன? நீங்கள் சொல்லித்தர்ற முறையில் என்னை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால், புரியுதா உங்களுக்கு? சூப்பர் கொஸ்டின். பார்க்கலாம் நமக்கு. அதே போல் இதுக்கு மேலே ஒரு வரி கொடுத்துருப்போம் பாருங்கள். ஆசிரியர், நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் லேர்னிங் வைல் யூ டீச், யூ ஆர் நாட் ஏ டீச்சர். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த இது உங்களுக்கு தெரியுதா? அதை எப்படி இப்போ நம்ம மெல்ல மெல்ல தொடங்குகிறோம். புரியுதா உங்களுக்கு? பார்க்கலாம். நமக்கு நல்ல வார்த்தை இது. கீழே ஒரு வார்த்தை இருக்குது, டீச்சர் எஸ் ஏ ரிசர்ச்சர், ஒரு ஆய்வாளர். உண்மையிலே நாம் மனங்களுடன் வேலை செய்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? யாரோட உயிருள்ள ஃபைல்ஸ் அல்லது உயிருள்ள கோப்புகளுடன் உறவாடுகிறோம். வெறுமனே பேப்பர் அல்ல. அவங்களுக்கு சிந்திக்க தெரியும், அவங்களுக்கு கருத்து உருவாக்க தெரியும். அவங்க வேணும்னா உங்ககிட்டருந்து விலகுவாங்க, வேணும்னா உங்கள் கூட நெருங்கி வருவாங்க. அதை அவங்க முடிவு பண்ணுவாங்க, உங்களை பொறுத்து அல்லது நீங்கள் பேசுகிறத பொறுத்து. ரைட்? ஸோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அதனாலேயே நம்ம என்னவாக இருக்கணும்? ஒரு ரிசர்ச்சர் மைண்டோட எப்பவும் வகுப்பறையில் நம்ம இருக்க வேண்டி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ சம்திங் சீரியஸ்னு அர்த்தம். அந்த இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆச்சு நம்ம பேசுகிறதுக்குன்னு தொடங்கினீங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு தெரியுதா? இட்ஸ் நாட் ஏ ஜோக். பயங்கரமான பிரச்சனைகள் உள்ள, பயங்கர காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு வேலையில் நம்ம இருக்கோம். புரியுதுங்களா? அதனால தான் டீச்சர்ஸ். தெரியுது உங்களுக்கு? அந்த டீச்சரை ஒரு உயர் தொழில் அல்லது ஒரு ப்ரொஃபஷன் சொல்கிறதுக்கான நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஒரு பவர் உள்ளவங்க நாமங்கிற வரும்போது நமக்கு மெல்ல ஒரு பணிவு வர தொடங்கும். புரியுதுங்களா? அது இங்கே பாருங்கள், குழந்தைகள் எப்போதும் ஏதேனும் செயலில் ஈடுபட்டிருப்பார்கள்.
நீங்கள் அதை சரின்னு நினைக்கிறீங்களா? எஸ், ஓகே. ஸோ ஆல்வேஸ் தே ஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொன்னதனுடைய அந்த ஒரு இது. ஸோ அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே ஒரு டீச்சர் என்ன செய்யணும், எப்பவும் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப்டர் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த இடத்துல என்னாச்சு, அந்த ஆக்டிவான்னு கேட்டபோது ஆமான்னு சொன்ன அந்த ஆவேசம் இதில் வரல. ஸோ எப்பவும் அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் நான். எஸ் ஆர் நோ, அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல இங்கே, தெரியுதா உங்களுக்கு? இஸ் இட் பாசிபிள்? அதான் கேட்குறேன் உங்களுக்கு. நீங்கள் எல்லா நேரத்துலையும் கற்றுக்கிட்டே இருக்கணும், எல்லா நேரத்துலையும் ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இருக்கவே இருக்காது. அது உங்களுக்கு இந்த இடத்துல நான் மெல்ல உங்களுக்கு மேபி ஐ வில் ரெக்கமெண்ட் டு த மேனேஜ்மெண்ட் அது பிறகு. ஆனால் உங்களுக்கு பர்சனலி நீங்கள் உங்களுடைய ஒரு டெவலப்மெண்ட் அல்லது நான் சொல்கிறது கரியர் டெவலப்மெண்ட்டோ வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய சிந்தனை அல்லது உங்களுடைய புரிதலுக்கான ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் விரும்பினீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் எ புக். தெரியுது உங்களுக்கு? நான் சொன்ன இல்லையா, ஒரு கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அல்லது ஒரு மூளையை பற்றியுள்ள ஆய்வுகள் கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக மும்முரமாக நடந்துட்டுருக்கு. அதில் பல விஷயங்கள் கற்றுக்குறாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ தான் நமக்கு தெரியுது, ஓ மக்கள் இப்படி நடந்துக்கிறதுக்கு இதுதான் காரணமோ அப்படின்னு நமக்கு தோன்றக்கூடிய சில இது வந்திருக்கு. அப்படி ஒரு புத்தகம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ அந்த புத்தகத்தினுடைய பெயர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? So this is a book. It is a book by Kamala Mugunda. தமிழ் எடிஷன் இருக்கு. குழந்தைகள் விரும்பும் பள்ளிக்கூடம், அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். கிழக்கு பதிப்பக வெளியீடு. புத்தகத்தில் அந்த அம்மா அந்த ஒரு ஆய்வை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். அந்த மூளை வேலை செய்வதை பற்றி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, நீங்கள் வகுப்பு எடுத்துகிட்டே இருப்பீங்க, ஒரு குழந்தை ஜன்னல் வழியாக வேற எங்கேயோ தூரம் நாம் உடனே சாக் பீஸ் எரிஞ்சு இங்கே பார் அங்கே பார். அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? தே ஆர் த ஹைலி கிரியேட்டிவ் பீப்புள். தெரியுது உங்களுக்கு? அந்த பகல் கனவு காணும் குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை தான் ரொம்ப நல்ல குழந்தை. தெரியுது உங்களுக்கு? கவனிக்காமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கல, ஒரு புள்ளியில் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கு இல்லையா, அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம் மூளையை கசக்கி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ஃபெட்டிக்னு ஒன்று வரும், மூளைக்கு ஒரு களைப்பு வரும். நீங்கள் ஒன்று அதிலிருந்து மாறி வேறு ஏதோ செய்யணும், அல்லது நீங்கள் மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். தெரியுது உங்களுக்கு? நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பம்பார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த கருத்துக்கள் உங்களை விட்டு மெல்ல என்ன ஆயிரும், விலகி போயிடும். புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சிடும். கேட்டிருக்கோம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இப்படி தான் தோணும். தெரியுது உங்களுக்கு இதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது இப்போ நம்மளுக்கு. ஸோ மறுபடியும் நம்ம ராஜேந்திரனா ஆமாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்காது இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதாவது சீரியஸான ஃபோக்கஸ்டான ஒரு வேலையை நாம் கொடுத்தோம் என்றால் அடுத்த ஒரு 5 நிமிடத்திற்கு 3 நிமிடத்திற்கு நீங்கள் அந்த குழந்தைகளை ஃப்ரீயாக விடணும், அல்லது வேறு ஏதோ ஒன்று பேசணும், அல்லது ஒரு பிரெயின் தேவையில்லாத ஒர்க் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப முக்கியம். அல்லது நீங்கள் கொடுக்கணும், அல்லது நீங்கள் செஞ்சுட்டே இருந்தால் உங்கள் உழைப்பும் நேரமும் வீண். தட் இஸ் அ பாயிண்ட், எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். நமக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம், அதில் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செய்து அதை வீணாக்க யாராவது விரும்புவோமா? ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஸோ எல்லா நேரத்திலும் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக மோசமான ஒரு கருத்து. நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள், அல்லது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு அடிக்கடி பிரேக் விடணும், அடிக்கடி அந்த குழந்தைக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் ஒர்க் நீங்கள் நடத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க செஞ்சு பார்க்குறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த அம்மா செய்யலை,
மேலை நாடுகளில் நடந்த ஆய்வினுடைய அறிக்கையை இவங்க எடுத்து இவங்களுடைய வகுப்பறைக்குள்ளே அதை பரிசோதித்து பார்த்து அது சரியாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு சிஎஃப்எல்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் லேர்னிங் பெங்களூரில் ஒரு பெரிய நிறுவனம். பெரிய நிறுவனம் சொன்னால் எல்லாருமே பைத்தியங்களாக இருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி ஒரு 10 கண்ணு இருக்கும். இந்த குழந்தை என்ன செய்யுது, ஏது செய்யுது, அப்படி ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்டான ஒரு சென்டர். அது சென்டர் ஃபார் லேர்னிங். அதனுடைய ஒரு பெரிய ஹெட்டு தான் இந்த கமலா முகுந்தா அப்படின்னு சொல்கிறவங்க. பெரிய லெஜெண்ட்ஸ் அவங்கெல்லாம். ஒவ்வொரு வகுப்புலேயும் அந்த ஜூன் மாதம் முதல்ல என்ன நடக்கும்னா ஒரு 15 நாளைக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொன்னா 3 வருஷமாக சொல்லி தந்து புரியலையாம், 3 நாளில் சொல்லிடுவாங்களாம். அதுக்கு பேர் தான் பிரிட்ஜ் கோர்ஸ். தெரியுது உங்களுக்கு? ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த எழுத்து அட்டவணையை போட்டுட்டு ஒரு குழந்தை கத்தும், உடனே எல்லாரும் கத்துவாங்க. ஸோ இது இப்படி நடந்துட்டுருக்குது 15 நாள். என்ன டீச்சர் பண்ணுறீங்க? அதுதான் பிரிட்ஜ் கோர்ஸ் சார். எங்களுக்கு கேரளாவில் ஹிந்தி வேறு இருக்குது. ஹிந்திக்கு கா வந்தால் ஒரு 4 கா வேறு இருக்குது. கா கா காணல். அது கத்துறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வெளியிருந்து கேட்டேன். அது 10ஆம் கிளாஸ்லேயும் கத்திட்டு இருக்கும். தெரியுது உங்களுக்கு? அப்போ எனக்கு மெல்ல ஒரு மாதிரியாக போச்சு. நம்ம இவ்வளோ சீரியஸாக தமிழை இது வரைக்கும் கவனிக்கலையே அப்படின்னு. அப்போ நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ்கிட்டெல்லாம் போயிட்டு நம்ம கேட்க, டீச்சர் நீங்கள் 5ஆம் கிளாஸில் இப்படி செஞ்சீங்கள்ல? ஆமாம். 6ஆம் கிளாஸில் இப்படி செஞ்சீங்கள்ல? ஆமாம். 7ஆம் கிளாஸ்லேயும் செய்கிறீங்க? ஆமாம். சரி, அப்போ இந்த 5ல் 6ல் செய்தெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு தெரியலையா? தெரியும். அப்போ ஏன் மறுபடியும் செய்கிறீங்க? வேற என்ன செய்யறது? தெரியுதா உங்களுக்கு? இது பயங்கரமான கேள்வி. வேற என்ன செய்யறது தெரியல. காரணம் அங்கேயும் வந்து வாசிக்க தெரியல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் என்ன செஞ்சேன்? இந்த முட்டாள்தனத்தை நான் செய்ய போகிறதில்லை. இப்படி ஒரு திமிர் இருக்குது எனக்கு. காரணம், ஒன்று ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன், டெக்ஸ்ட் புக் கமிட்டி இருந்தது, நீ எந்த அதிகாரி வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தில்லு, இதெல்லாம் இருந்ததுனால நான் இந்த இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது. ஒரு இஷ்யூ, ஒரு நல்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல மூளையை சிந்திக்கும் தோண்டும், 1 வாரம் லீவ் எடுத்துருவேன். தெரியுதா? 1 வாரம் லீவ் எடுத்துட்டு ஃபோக்கஸ்டாக என்ன பிரச்சனை என்ன ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய பேராசிரியர்கிட்டெல்லாம் பேசினேன், புக்கு படித்தேன், இன்டர்நெட்டு, இதிலெல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த குழந்தைகளால் கற்றுக்க முடியல? அதுக்கப்புறம் இவங்க கூட வந்து சாப்பிட்டு விளையாடி சினிமா கதை பேசி எல்லாம் ஆகி மாதம் 1.5 ஆச்சு. ஸோ அப்படி நாங்கள் ரொம்ப நல்லா நெருங்கிட்டோம். அப்படி நெருங்கி இருக்கிற நேரத்தில் நான் அந்த கேள்வியை கேட்டேன், ஏண்டா ரஜினிபேட டயலாக் இவ்வளோ நீளமான டயலாக பேசுகிற, இந்த பாட்டெல்லாம் பாடுற, விராட் கோலி இருக்கு இல்லையா, காதலி, இந்த பேர், அவன் எந்த ஊர், இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க, இதை படித்தா என்னடா அப்படின்னு கேட்டேன் பாருங்க. அந்த பையன் 1 நிமிஷம் கூட யோசிக்கல மேம், டக்குன்னு பதில் வருது. நீங்கள் யோசிச்சு சொன்னால் இவர்கிட்ட எப்படி பேசணும், டிப்ளமேட்டிக்னு சொல்ல, இது அதெல்லாம் உடனே 1ஆம் கிளாஸில் இப்படி தானே சொல்லி தந்தீங்க, 2ஆம் கிளாஸில் இப்படி தானே சொல்லி தந்தீங்க, ஆமாம், அங்கெல்லாம் படிக்கலையா, இங்கே மட்டும் படிப்போமோ, அந்த இருக்கு பாருங்களா, புரியுதா உங்களுக்கு? அங்கெல்லாம் நாங்கள் படிக்கலையா, இங்கே மட்டும் படிப்போமாக்கும். அவன் என்ன பண்ணியிருக்கான், இது ஒரு யூஸ்லெஸ் ஆக்டிவிட்டின்னு நினச்சி ஒரு பெரிய கோத்ரேஜ் பூட்டை போட்டு பூட்டி சாவியை தூக்கி எறிஞ்சிட்டான். இனி இது திறக்காதுன்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? புரியுதா உங்களுக்கு? ஸோ குழந்தைகளினுடைய சிந்தனையை நீங்கள் பின்தொடராவிட்டால், அவர்களிடம் பேசி அவங்க எதனால் இப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காவிட்டால், உங்களால் அவங்க உலகத்திற்குள்ளே நுழையவே முடியாது. அவங்களுக்கு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளைத்தான் இந்த புத்தகம் கலந்துரையாடுது. அதில் ஒரு முறை பார்த்துங்களா, ஒரு குழந்தை என்கிட்ட கேட்ட கேள்வி அது. ஸோ இந்த அடையாளம் உங்களுக்கு தெரியும், எதுக்கு இது? ஏ. இந்த அடையாளம் தெரியும், ஏ, கரெக்ட். ஓகே. ஸோ இந்த அடையாளம் தெரியும், ஓ. ஸோ இந்த அடையாளம் தான் எதுக்கு? ஓ, கரெக்ட். சந்தேகமே இல்லை? எக்ரீட்? ஓகே, ஃபைன். அப்புறம் மாற்றக்கூடாதுன்னா எக்ரி பண்ணியாச்சுல்ல? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன? ஓ.
கரெக்ட்? அப்படியானா உண்மையான அவு என்பது இப்படித்தானே எழுதணும். கரெக்ட் தானே? எஸ், ரைட். நீங்க என்ன செய்றீங்க? ஏ எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க அவு போடுறீங்க, ரைட்? அது தப்பு இல்லையா? தப்பு தானே அது? ஸோ இந்த குழந்தைகளுடைய பிரெயின் எப்படி திங்க் பண்ணும்? ஸோ இந்த நேர்கோட்டு சிந்தனைன்னு சொல்லுவாங்க, லீனியராக அது திங்க் பண்ணுறது எப்படி? நீங்கள் ஒரு விதிவிலக்கு அல்லது அதுக்கு மாறான ஒரு கருத்தை சொன்னால் குழந்தை என்ன நினைக்கும், அங்கே என்ன கன்ஃபியூஷன் வரும், அங்கே நீங்கள் எப்படி நடந்துக்கணும். இஸ் இட் வெரி இம்பார்ட்டண்ட்? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது அதனாலேயே நீங்கள் இந்த புத்தகம் படிக்கணும்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நிறைய இருக்குது அந்த லாஜிக்கல் திங்கிங், அவங்க எப்படி கொண்டு போவாங்க, என்ன செய்வாங்க, ஒரு மொழி எப்படி கற்றுக்குறாங்க. ஸோ அந்த அதில் ஒன்று தான் எல்லா நேரத்துலையும் குழந்தை கற்றுக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்கிறது. தெரியுது உங்களுக்கு? ஸோ சீரியஸான ஒரு வேலை, நீங்கள் குழந்தைகள் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை செய்கிறாங்கன்னா கிவ் ஏ பிரேக். அதில் நீங்கள் எதுக்காக? அது இன்னும் நல்லா கற்றுக்கிறதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேராசப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளதும் போயிடும், ரைட்? அது நல்ல கருத்து தானே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது, இப்போ இங்கே பாருங்களேன், ரெண்டாவது நிலையான கவனம் இல்லாதவர்கள். நீங்கள் வாட் டு யூ திங்க்? இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கரெக்ட்? எஸ். ஓகே, கேட்சியை நான் சொல்கிறேன். நான் ஜூன் மாதம் எங்கள் ஊரில் முன்னாடியெல்லாம் மழை பெய்துட்டு இருந்தது, இப்போ அது இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் தாறுமாறாக கண்ட மாதிரி பெய்யுது. அது காலநிலை என்ன ஆகுதுன்னு தெரியும். ஸோ மழை பெய்தா இந்த குழந்தைகள் விளையாடுற ஒரு விளையாட்டுருக்கு, மழை பெய்து ஓய்ந்த பிறகு, தண்ணி போகும்போதல்ல, இல்லை அதனால தான் சொன்னேன் ஓய்ந்த பிறகு. தண்ணியெல்லாம் போயாச்சு, மணல் இப்போ ஈரமாக இருக்குது. அந்த ஈர மணலில் இந்த குழந்தைகள் விளையாடுவாங்க. ஓகே, வீடு கட்டி விளையாடுறது ஒன்று, அச்சு வைப்பாங்க. ஓகே, அந்த அச்சுங்கிறத அங்கே நாங்கள் அந்த கொட்டாங்குச்சியில் மண்ணை, ஓகே, மண்ணிட்லி அல்லது மண்ணப்பம் சொல்லுவாங்க. நான் காரில் தெருவுக்குள்ளே நுழையிறேன், ஒரு 2-3 மண்ணப்பம் சுட்டுட்ருக்கு, கார் வர்றது தெரியாமல். தெரியுதா உங்களுக்கு? நான் காரை விட்டு இறங்கி நான் போய் அவங்க கூட உட்காந்து நானும் 2 சுட்டு. தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு இடையில் அவங்க ஒரு பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த அந்த கொட்டாங்குச்சி 2 தட்டு தட்டுவாங்க. அந்த எடுக்கிற நிமிஷம் இருக்குது பாருங்க, தட் இஸ் அ க்ரூஷியல் பாயிண்ட் இல்லையா? அது உடையுதா உடையலையா? அப்பா, தெரியுதா உங்களுக்கு? நிலையான கவனம் இல்லையோ? இருக்கா இல்லையா? கால நேரம் பார்க்காம விளையாடிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சாப்பிட கூப்பிட்டா போகாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நிலையான கவனம் இல்லாதவர்களா? ஆமாம். ஆனால் சிச்சுவேஷன் மாறுது. எங்க சிச்சுவேஷன் மாறுது? நீ என்ன கவனி, என்ன கவனி, என்ன கவனி, அது நிலையான கவனம் இல்லை. உங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு நிலையான கவனம் இல்லை. அந்த இடத்துல தான் நாம் என்ன சொல்கிறோம்? டிஎல்எம் பயன்படுத்துங்க, நடிங்க, படம் வரையுங்க, இப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த குழந்தைகளை நீங்கள் உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு. அடுத்தவர்களின் செயல்களை கவனிப்பதற்கு அவங்களுக்கு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ரொம்ப கம்மி. அது என்ன பண்ணுறது, எப்படி கூட்டுறது, எப்படி அவங்கள அந்த கவனிப்பை கொண்டு வர்றது, அது ஒரு பெரிய விஷயம். குழந்தைகள் மாதிரியான அபார ஆக்டர்ஸ் இந்த உலகத்திலேயே இல்லை. உண்மைதானே? அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எவ்வளவு அழகாக நடிப்பாங்க தெரியுது உங்களுக்கு? ஐயோ, ஒரு பையன் ஓடி வந்தான் என்கிட்ட, சார் புது சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன்டா இதை சொல்கிறான். கடைசியில் வீட்டுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் அந்த பீரியட் வந்த போது தான் தெரிஞ்சது இவன் எங்கிருந்து தொடங்கியிருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணல, அது அது தெரியுதல்ல. அந்த ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு அடி கிடைக்கிறது 2 அடி கம்மியாகும். தெரியுதா உங்களுக்கு? நான் முன்னாடியே போய் அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சூப்பராக இருக்கு. இதுதான் குழந்தை. இந்த குழந்தைகிட்ட போய் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். புரியுது? இப்போ இந்த 2 பாயிண்ட் பாருங்க. நீங்க முன்னாடி படிச்ச அந்த 2, இப்போ நீங்க முதல்ல, இப்போ நான் இந்த பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இதை வாசிச்சீங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண பிறகு நீங்க வாசிங்க, அதனுடைய கலரே மாறி இருக்கும். ஒரு டெப்த் உங்களுக்கு கிடைக்குதா? இப்படி இனி 13 பாயிண்ட் இருக்கா?
அதில் எந்தெந்த பாயிண்ட்ஸை நாம் இப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் செய்தீங்க இல்லையா, திஸ் இஸ் ரீடிங். இப்போ நீங்கள் 2வது தடவை படிச்சிங்க இல்லையம்மா, இதில் எனக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா, இதை பற்றி இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, இப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் ரீடிங். ஸோ எந்த செயலையும் தானே செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்கள் இந்த குழந்தைகள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த தானே செய்வது என்பது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏன் எதற்கு அப்படிங்கிற அதனுடைய ஒரு தொடர்ச்சி. அது காரணம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், அவங்களா செய்து பார்க்கணும். அது எப்படி சார் அவங்களா செய்வாங்க? அது அவங்களுக்கு தெரியாத ஒன்றை எப்படி அவங்களா செய்கிறது? தெரியுது அவங்களுக்கு? அவங்களா எழுத்து தெரிஞ்சுக்குவாங்களா? அவங்களா கணக்கு போடுவாங்களா? பின்ன என்னது இது அவங்களா செய்ய விடணுங்கிறது எப்படி நடக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? அங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி போட்டு வைங்க. நாம் இங்கே கொஞ்சம் நாமளாக செய்வோம். தெரியுது உங்களுக்கு? அதாவது இதுவரைக்கும் தெரியாத ஒரு கருத்தை நாமளாக என்ன செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? அதாவது பெரியவர் ஒருவர் விளக்கி தராமலே, சொல்லி தராமலே ஒரு புதிய கருத்தை நம்மால் உருவாக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? தட் இஸ் அ கொஸ்டின். தெரியுது உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சால் இது நல்லதுன்னு அர்த்தம். தெரியுது உங்களுக்கு? ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் விளக்கி சொல்லாமல் இருக்கணும். கரெக்டு தானே? அவங்களா கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லாமல் இருக்கணும், பேசாமல் இருக்கணும், விளக்கி. அப்போ நல்ல ஆசிரியர் வகுப்பறையில் பேசாமல் இருக்க வேண்டும். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? ரொம்ப பேசிடக்கூடாதுன்னு அர்த்தம். பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூ ஆர் த worst. இப்போ என்ன மாதிரி நான் காலையிலேருந்து இத்தனை நேரம் பேசிட்டேன், ஆனால் அது ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக. ஆனால் கொஞ்சம் பொறுத்த ஒரு 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட் ட்ரைனிங் எல்லாம் வரும், அதெல்லாம் இருக்கா? ஸோ அங்கே நீங்கள் மட்டும்தான் வேலை செய்வீங்க, நமக்கு பெரிய வேலை இருக்காது. இப்போ ஒரு கருத்துக்களை நாம் அறிமுகப்படுத்துறதுனால நான் பேச வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறுபடியும் நமக்குள்ளே நீங்களே எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியை அல்லது எந்த ஒரு ஆசிரியரும் ஒரு 40 நிமிஷ பிரிவேளையில் ஒரு 10 நிமிஷத்திற்கு மேல் பேசக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் திட்டத்தை, உங்கள் பாடத்தை நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா யூ ஆர் ஏ குட் டீச்சர். நீங்கள் விளக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? பார்க்கலாம். ஆனால் இந்த குழந்தை என்ன செய்யுது, அட என்ன விடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அது. ஆனால் அது எப்படி விடுறதுன்னு நமக்கு தெரியல, அதுதான் கஷ்டம். பார்க்கலாம். தங்களுக்கு விருப்பமானவற்றை பற்றி ஏன், எதற்கு, எப்படி என கேள்வி கேட்டு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். கரெக்டு தானே? ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விருப்பமானவற்றை. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரியுது உங்களுக்கு? அப்படி ஒன்றை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இது விருப்பம் தானா, இது இல்லையா, இந்த குழந்தை ஒன்றை விரும்புகிறதா, எப்படி நம்ம அதை அது கொஞ்சம் கஷ்டமானது. புரியுதுங்களா? அது ஆனால் அது செய்து ஏதோ ஒன்று செய்தது இல்லையா, ஏதோ ஒன்று செய்து இல்லையா, அது விருப்பப்பட்டு ஏதோ சிலது செய்து இல்லையா. அந்த விருப்பப்பட்டு செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு பொது பண்பு இருக்கிறதா? இதுதான் எங்கள் வேலை. எதெல்லாம் குழந்தைக்கு பிடிக்குது, அதில் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கா, அந்த பேட்டர்னை நம்ம வகுப்பறைக்குள்ளே கொண்டு வர முடியுமா இப்படின்னு யோசிக்கிறது. புரியுதுங்களா? அது இப்போ உங்களுக்கு மெல்ல மெல்ல அந்த மனுஷன் கேட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வருதா? ஆர் யூ டீச்சிங் த கண்டென்ட், ஆர் யூ டீச்சிங் த ப்ராசஸஸ், ஆர் யூ டீச்சிங் சில்ட்ரன்? சில்ட்ரனுக்கு நீங்கள் டீச் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. புரியுது உங்களுக்கு? அவன் எதை பண்ணிகிட்ருக்கான், அதில் எது அவனுக்கு பிடிச்சிருக்கு, மற்ற அவங்க கூட என்ன பேசிகிட்டு இருக்கான், இவங்க 2 பேரும் இப்போ என்ன விளையாடிட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் குழந்தைகள் கூட உறவாடுபவர்களுக்கு இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்க,
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடத்தையும் கருத்துக்களையும் உங்களால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். கொஞ்சம் பெரிய கருத்துக்கள் நம்ம போக போக அதை தெரிஞ்சுக்கலாம். அது இந்த 5th பாயிண்ட் இஸ் குழந்தைகளுக்கே உரிய ஒரு கற்றல் முறை உண்டு. அண்ட் தட் இஸ் த சூப்பர் பாயிண்ட். இந்த 4 நாள் பயிற்சியும் இதனுடைய அடிப்படையில் தான் நடக்க போகுது. அதனால் ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு இது போட்டு இப்படியெல்லாம் பண்ணுவோம். அதை மட்டும் இல்லாத நம்ம கடைசியில் வச்சுக்குவோம். தெரியுதா உங்களுக்கு? அதனால் அதை கடைசியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த குழந்தைகளுக்கே உரிய ஒரு கற்றல் முறை உண்டு என்பது ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து நாம் எல்லா நாளும் அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் அதனுடைய குழந்தைகளுடைய கற்றல் முறைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு நம்ம வேறு எதையும் பேசிடக்கூடாது. அப்படித்தானே? அது சீரியஸான ஒரு விஷயம் பேசினா நீங்கள் 2 நிமிஷம் என்ன செஞ்சுருக்கணும், பிரேக் கொடுக்கும். அதுதான் இப்போ நம்ம பேசணும். அது ஃபோக்கஸ்டாக நீங்கள் எதையாவது பேசினா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பிரேக். ஸோ அதனால் நம்ம அதை கடைசியில் பேசிக்கலாம். இனி 6வது பாருங்கள், பருப்பொருட்களுடன் செயல்படுவதை குழந்தைகள் பெரிதும் விரும்புவார்கள். என்னவா இருக்கும் அது? நீங்கள் ஒரு கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பருப்பொருட்கள் TLM. ஓகே ஓகே. டீச்சிங் எய்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளது. ஓகே, இந்த பருப்பொருட்கள்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய தமிழ் வார்த்தையே தெரியுது இல்லையா? ஓகே, ஸோ இங்கிலீஷ் சொன்னால் சரியாக புரிஞ்சிடும். ஓகே, காங்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். காங்க்ரீட்டுங்கிறதுக்கு பேர் தான் பருப்பொருட்கள். ஸோ இட்ஸ் இன் அனதர் வேர்ட் இட்ஸ் கால்ட் டேஞ்சிபிள். யூ கேன் ஃபீல், டச், சி. இது இந்த ஐம்புலன்களால் உணரப்பட்டால் அது பருப்பொருள். அது அல்லாவிட்டால் அது அப்ஸ்ட்ராக்ட், அது நுண்பொருட்கள்னு சொல்லுவாங்க, நுண்கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த பருப்பொருட்களை அதிகம் பயன்படுத்துவது நல்லது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நாம் இப்போ இந்த கருத்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கணும். ஒன்று, நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இது நாற்காலி, எனக்கு தெரியும். இது தெரியுதா? நான் பார்க்குறேன். இது கால் இருக்குது, உட்காரலாம், தொடலாம், எல்லாம் செய்யலாம். தெரியுதா உங்களுக்கு? மரியாதையாயிரு. அது என்ன மரியாதை? புரியுதா உங்களுக்கு? ஒழுக்கம். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சா? எது அப்ஸ்ட்ராக்ட், எது காங்க்ரீட், அது புரிஞ்சிருச்சு. ஸோ யூ கேன் ஃபீல், டச், ஸ்மெல். இந்த ஐம்புலன்களால் 5 சென்சரி அதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நாலேஜ் வந்துருச்சுன்னா தட் இஸ் காங்க்ரீட். அல்லாவிட்டால் உங்களுக்கு அது அப்ஸ்ட்ராக்ட். அங்கே தான் அழகு, மரியாதை, ஒழுக்கம் இப்படின்னு வர்றதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட். இனி இப்படியே கொஞ்சம் இது அப்படியே கொஞ்சம் நீட்டுங்க பார்க்கலாம். வகுப்பு இல்லை வரலாம், அந்த இடத்துக்கு வரலாம். அந்த அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு நெசசரி, நீங்கள் தீர்மானித்து எனக்கு என்ன வேணும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறேன். சுப்பன் என்பவன் பாருங்கள், அந்த பேர் கூட அப்படியே தான் வரும். சுப்பன் என்பவன் இருந்தான், காற்றுக்கு போனான், விறகு வெட்டினான், சந்தையில் கொண்டு வந்தான், விறகை விற்றான், காசு கிடைத்தது, அரிசி வாங்கினான், கஞ்சி வைத்தான், சாப்பிட்டான், குடித்தான், படுத்தான், தூங்கினான். ஏன் சிரிக்கிறீங்க? இது கதை இல்லையோ? கதை ஆகாதது. புரியுதா உங்களுக்கு? கதை ஆகணும்னு சொன்னால் ஏதோ ஒன்று வேறுபட்ட முறையில் நடக்கணும். அப்போ மரத்தை வெட்ட போகும்போது சுப்பா என்னை வெட்டாதே அப்படின்னு சொன்னால் கதை தொடங்கும். தெரியுது உங்களுக்கு? மரம் பேச தொடங்கு. அதுதான் கற்பனை. அந்த கற்பனைகள் இந்த குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு நெகிழ்வு தன்மையோடு உங்களால் பேச முடியாவிட்டால் நீங்கள் குழந்தைகளிடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது. அவர்களுக்கு கெடுத்துடக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்ல ஒரு இது. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்களும் என்னவா இருக்கணும், ஒரு கற்பனை ஆற்றல் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும். மேபி நமக்கு ஒரு 3வது ஒர்க் ஷாப்பில் அல்லது 3வது ட்ரைனிங்கில் உங்கள் கற்பனை ஆற்றல் எவ்வளவு இருக்குன்னு அளக்கலாம். தெரியுதா உங்களுக்கு?
என்ன கிழிப்பீங்கன்னு பார்க்கலாம் எப்போ அன்னைக்கு. ஓகே ஓகே ரைட். ஒத்த வயதுடன் விளையாட பெரிதும் விரும்புவார்கள். கரெக்ட். அதனாலேயே நமக்கு என்ன வேணும், பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க, அது செய்யுங்க, இதை செய்யுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இப்படி நம்ம பல செயல்பாடுகளை நம்ம அவங்களுக்காக செய்ய வேண்டி இருக்கணும். நீங்கள் மட்டுமே இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே நான் அப்படித்தான், இங்கே நோ குரூப் ஆக்டிவிட்டி. குரூப் ஆக்டிவிட்டியே இருக்காது. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு நல்ல குரூப் ஆக்டிவிட்டி நடத்தி நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்னென்னா, ஒரு நல்ல குரூப் ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போகணும். குரூப் ஆக்டிவிட்டினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? 5-6 பேர் வட்டமாக உட்காந்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடி ட்ரைனிங்லாம் பங்கெடுத்துருக்கீங்களா? குரூப் ஆக்டிவிட்டி இருக்குல்ல? கரெக்ட், அதே தான். அதை நான் அகடமிக் ஹைஜாக்னு சொல்லுவேன். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அதுதான் குரூப் ஆக்டிவிட்டி. அவர் இவங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ஒர்க் ஷீட்டு கொடுக்கும்போது தெரியாதனமாக கையை நீட்டிட்டாங்க, அவர் வாங்கிட்டாரா, மாட்டிக்கிட்டார். அதுதான் குரூப் ஆக்டிவிட்டி. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லை? ஆனால் ஒரு குரூப்பாக உட்காந்து 4 பேரும் ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்டு அதற்கு ஒரு பதில் சொல்லி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரும் ஒத்துக்கிட்டு அப்படி ஒரு வேலை நடந்திருக்கு. பெரியவர்களின் உதவி இல்லாமல் ஒரு செயலை தன்னால் வெற்றிகரமாக செய்ய முடிகிறது என்று உணர்வது தான் உண்மையான மோட்டிவேஷன். புரியுதா உங்களுக்கு? யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த பிரச்சனையை நான் தீர்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது கிடைக்கிற ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா? அண்ட் தேட் இஸ் இட். முதல் தடவை கிடைக்கிற ஸ்டாருக்கும் 10வது தடவை கிடைக்கிற ஸ்டாருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவ்வளோதான், அவ்வளோதான். அது தெரிஞ்சிட்டேன். ஸோ எப்படி அப்படின்னா விச் ஒன் இஸ் சஸ்டெய்னிங்? அந்த சஸ்டெய்னபிள் ஆன மோட்டிவேஷன் என்ன? பெரிய கேள்வி. அது இது மட்டும்தான் இருக்கும். பார்க்கலாம் நமக்கு அந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன செய்கிறது பார்க்கலாம். தனக்கு ஏற்படும் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் அதற்கு ஏற்றாற்போல் தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவும் செய்கிறது. தட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான தெரியுதா? தனக்கு கிடைக்கும் அனுபவங்களிலிருந்து குழந்தை என்ன செய்தான்? ஷீ இஸ் லேர்னிங் லெசன்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்தது? அதை பயன்படுத்திக்கும். தெரியுது உங்களுக்கு? இது பயங்கரமான ஒரு 2 விஷயம் நம்ம இப்போ இதை பற்றி பேசலாம். ரெண்டு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜென்ஸ் டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை உங்கள்கிட்ட எதையோ ஒன்று கேட்குது. மேபி ஏதோ லட்டு நீங்கள் உண்டாக்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போவே 5 எண்ணம் தின்னாச்சு. தெரியுதா? நீங்கள் எடுத்து மேலே வச்சுருக்கீங்க, அது கேட்குது, நீங்கள் கொடுக்கறது இல்லை. ஆனால் உங்ககிட்ட அது வாங்கி இருக்கும். வாங்கி இருக்குமா இருக்காதா? இங்கே நிறைய பேரோட தலை ஆடுது. எந்த சந்தர்ப்பத்தில் அது வாங்கி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி அது அடம் பிடிக்கிறதுக்கு ஓகே, நீங்கள் கொஞ்சம் அடம் பிடிச்ச எனக்கு வேணும் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அது என்ன செய்யும்? வாங்கியிருக்கும். அது அதுவே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுருக்கோம், 8வது இடத்துல வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆமாம், கீழே விழுந்து பயந்துருவோம்னு சொல்லிட்டு ஓகே ரைட், நீங்கள் கொஞ்சம் ஸ்டபர்னான அம்மா, நீ விழுந்தா விழுந்துக்க தரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அம்மாவான்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? that is the point. இவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அது that is it. யாராவது ஒரு கெஸ்ட் வர்ற நேரமா பார்த்துக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, அது எப்படி தெரிஞ்சு வச்சிருக்குன்னு தெரியும். அந்த நீங்க கொடுக்காம இருக்குவீங்க, முடியவே முடியாது. கொடுத்துருவீங்களா இல்லையா? நீங்க இங்கே தான் நான் நீங்கள் அந்த கடைசியில் எழுதின அந்த வாக்கியம், டீச்சர் as a ரிசர்ச்சர். எதனால் அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சுது? என்ன நடந்திருக்கும் இந்த குழந்தைக்கு அதை கண்டுபிடிக்க? இப்படின்னு நீங்கள் மேலே யோசிக்கும் போது தான் நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக மாறுறீங்க. என்ன நடந்திருக்கும்? விருந்தினர் வந்தால் இதை வாங்கலாம் என்று குழந்தை முடிவு செய்தது எப்போது, எப்படி? எக்ஸாக்ட்லி, அந்த பிஹேவியர் சேஞ்ச். அது வரைக்கும் கடுகடுன்னு இருந்தது, உன்னை இங்கே வைக்காது அங்கே வைக்காது, ஒரே இடத்துல வைன்னு எல்லாம் சொல்லி இருக்கும்போது 2 விருந்தினர் அப்படியே நம்ம மாறிடுவோம். வாங்க 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 உட்காருங்க, என் செல்லம்
முடிஞ்சு. ஆடா ஏன் அம்மாவா இது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கடுகடுன்னு புரியுதா? இதை பார்த்துட்டே இருக்க குழந்தை. ஓ இவங்க வந்தாங்கன்னா என்ன திட்ட மாட்டாங்க, என்ன அடிக்க புரிஞ்சிருச்சா இல்லையா? அது எக்ஸாக்ட், தட் இஸ் அ பாயிண்ட். இதுதான் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? இது பார்த்துட்டே இருக்கு என்ன நடக்கும். நீங்கள் இப்போ 4 மணிக்கு வர்ற அல்லது 5 மணிக்கு வேலை விட்டு வர்ற அப்பா எப்பவும் ஒரு தின்பண்டம் கையில் வச்சுட்டு வர்ற அப்பாவாக இருந்தால் 4:45 ஆனதுமே ரோட்டுக்கு போயிடும். குழந்தை அங்கே பார்த்துட்ருக்கும். ஆனால் வர்றவர் கொஞ்சம் ஆடிட்டே வர்றாருன்னு வச்சுங்களேன், இது ஒதுங்கி போயிடும். அந்த நேரம் வரைக்கும் விளையாடிட்டு இருக்கும், பின்ன அது மறைஞ்சு போயிடும். அது ஸோ இதெல்லாம் தான் அந்த குழந்தை கவனிச்சுட்டே இருக்காது. கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். இங்கே இது எப்படி நம்ம வகுப்புக்கு வருது, கிளாஸுக்கு வருது, இது தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்ணும். தெரியுதா உங்களுக்கு? என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும் அதை செய்திடும். முடிஞ்சிருச்சு. அதனால தான் சார் உங்கள் சட்டை ரொம்ப அழகாக இருக்கு, ஞாபகம் இருக்காது? அதை சொன்னால் நீங்கள் அடிக்க மாட்டீங்க. தெரியுதா உங்களுக்கு? அதையெல்லாம் விட ரொம்ப சீரியஸான ஒரு இது ரொம்ப சீரியஸான ஒரு ட்ரைட்டு, குழந்தையினுடைய நேச்சர் அது. இப்போ நீங்கள் இது வச்சுங்க, ஒரு 3.5 வயசுக்கு குழந்தை எல்கேஜிக்கு வருது, ரைட்? 3.5 வயசு வரைக்கும் வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1008 கேள்வி கேட்டது. தெரியுதா உங்களுக்கு? எறும்பு உறங்குமா, பகலில் நட்சத்திரம் எங்கே போச்சு, இந்த வண்ணத்து பூச்சிக்கு இவ்வளவு இந்த சட்டை கொடுத்தது யார், எல்லாம் கேட்டது. அந்த கல்யாண ஆல்பத்தை திறந்தீங்க தீந்தீங்க. தெரியுதா உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரியும். புரியுதா உங்களுக்கு? இது அப்பா, இது அம்மா, நான் எங்கே, தெரியுதா உங்களுக்கு? அந்த கேள்வியிலிருந்து தப்பித்த ஒரு பெற்றோரும் இல்லை. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவு கேள்வி கேட்டது அந்த குழந்தை. அவ்வளவு கேட்ட குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்து 6 மாதம் ஆகலை, வாயே திறக்கல. தெரியுது உங்களுக்கு? அடே சந்தேகம் கேளு, நாம அந்த பக்கம் கேட்கணும், கேளுடா கேளு. ஒண்ணுங்க என்னாச்சு? இல்லை, இது ஒரு இப்படித்தான் நாங்கள் நினைச்சோம். இதுதான் நாங்கள் தொடங்குற இடம் அது. ஸோ ஏன் குழந்தை சந்தேகம் கேட்கலாம்? அது வரைக்கும் அவ்வளோ. இப்போ எங்கிட்ட ஒரு நோட்டே இருக்குது, இந்த குழந்தைகள் கேட்ட சந்தேகங்களினுடைய ஒரு பட்டியல். என்னென்ன சந்தேகங்கள் கேட்டிருக்கு. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னீங்களா, இப்போ வந்தவனை காட்டுங்க. ஸோ இப்படி நிறைய. திஸ் ஒன் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது என்று குழந்தை நினைக்கிறது. அது ஒரு என்ன பர்பஸ் இல்லாமல் எதையும் என்ன செய்யாது. ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பர்பஸ்ங்கிறதே இல்லை. உண்மைதானே? ஹலோ, புரியல? சரி, தொடங்கலாம். ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2, ரிவிஷன் டெஸ்ட். என்ன தேங்காய்க்கு அதில்? சரி, ஒரு டெஸ்ட்டில் வச்சே நான் சரியான விடையை எழுதிக்க விட்டுற வேண்டியதானே? என்ன ஏன் மறுபடியும் என்னையே எழுத சொல்கிறீங்க? அதுக்கு கிவ் மீ த ரீசன். மறுபடியும் புரியுதா உங்களுக்கு? என்ன பர்பஸ் அதுக்கு? இல்லை, அதான் அது ஃபர்கெட். நான் எழுதி காமிச்சிட்டேன், நம்ம எனக்கு மறக்கலைங்கிறத நான் எழுதி காமிச்சிட்டேன். விட்டுருங்க தாய் என்ன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 3வது ரிவிஷன் டெஸ்ட். தெரியுதா உங்களுக்கு? எதுக்கு அது? நான் தான் தப்பில்லாமல் படிக்கிறேன்னு உங்களுக்கு வாசி காமிச்சிட்டேன். நான் மறுபடியும் என்னையே படின்னு சொன்னேன். எதுக்கு அது? புரியுதா உங்களுக்கு? என்ன பர்பஸ், என்ன, எதுக்கு அது? அதான் நம்ம அந்த கதையை படித்த மாதிரி 2 தடவை கதையை நீங்கள் விளக்கி சொல்லியாச்சு, அப்புறம் நீங்கள் வாசித்து காமிச்சாச்சு. தெரியுதா? அதுக்கப்புறம் கதையை போய் படிச்சுட்டு வா. எதுக்கு அது? யாராவது நீங்கள் செய்வீங்களா? 4 தடவை கேட்ட கதையை இந்த 150 ரூபா புக்கு வாங்கிக்கோ, 4 தடவை நான் சொல்லியாச்சு, வாங்குவீங்க நீங்கள்? ஸோ என்ன பர்பஸ் இதுக்கு? தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்படி நீங்கள் வகுப்பறையில் நடக்கிற இப்போ அந்த தமிழ் தெரியாத டீச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க எதுக்கு 2 தடவை படித்தாங்க? தெரியுது உங்களுக்கு? ஸோ அதுக்கான ரீசன் என்ன? புரியலன்னு சொல்கிறேன், நீங்கள் 5 தடவை எழுதுன்னு சொல்கிறீங்களே, 5 தடவை எழுதுனா புரியுமா? அது புரியுதுங்களா உங்களுக்கு? பயங்கர கன்ஃபியூஷன். என்ன தான் செய்கிறது? எதுக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க?
அந்த இது கேட்டது இல்லையா? இப்போ சமீபத்தில் சென்னைக்கு போன போது நடந்த ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன், அந்த குழந்தைகளுக்கு ரீடிங்கினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி எல்லாம், வாசிப்பு, 2 பேர் இருந்து சிரிச்சிட்ருக்காங்க, தெரியுதுங்களுக்கு. அப்போ நம்ம தான் விட மாட்டோமே, நமக்கு அது எவனோ. அப்போ ரொம்ப சிரிப்பான், நீங்கள் என்ன அங்கே பேசிகிட்ருக்கீங்க? அந்த 2 பையனுக்கு எந்திரிச்சாங்க. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு, இல்லை நான் பேசலாமா சார்? இல்லை பேசுங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லை பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு. நம்ம போட்டு வாங்குற இந்த சூன்யம், சொந்த காசில் சூன்யம், அதே தெரியுது. ஸோ அவன் எந்திரிச்சான். டீச்சர் எந்திரிச்சிட்டு கேட்ட கேள்வி என்னன்னு தெரியுமா? நீங்கள்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க? உங்களுக்கு ஆடியபிள்னு ஒன்று இருக்குது தெரியுமா? குக்கு எஃப்எம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? மற்ற ஸ்பாட்டிஃபைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமாம் தெரியும். அதெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்குன்னு தெரியுமா? அங்கெல்லாம் புத்தகங்கள் தெரியுதில்ல, எங்களுக்காக அவங்கெல்லாம் வாசித்து காமிச்சிட்ருக்காங்க. இன்னும் என்ன தேங்காய்க்கு நான் படிக்கணும்? தெரியுதா உங்களுக்கு? இனி வேற ஒரு ஆப் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்புக்குள்ளே போட்டால் அது படித்து காமிச்சிடும். வாசிப்பின் முக்கியத்துவம் தெரியுதா உங்களுக்கு? என்னத்துக்கு அது நான் சொல்கிறது புரியுது? அதுதான் நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு. இந்த எண்ணத்தோடு இருக்கிற குழந்தைகிட்ட உங்களுக்கு அது தெரியாமல் இருந்தால் உங்களை பற்றி அந்த குழந்தை என்ன நினைக்கும்? இது ஏதோ அதில் பழசது எது அது அப்படி தான் அப்படின்னு நினைக்குமா இல்லையா? அது அப்படி நினச்சிருச்சுன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் அந்த மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். கரெக்ட்? அந்த வேல்யூ. அதே நேரத்தில் நீங்கள் அந்த பக்கம் சொல்லுங்கள், டே புதுசாக ஒரு ஆப் வந்திருக்குடா அப்படின்னு நீங்கள் புது ஆப்பை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் பரவாயில்லையே டீச்சர் அப்படின்னு தோணுமா தோணாதா? அண்ட் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். தெரியுது உங்களுக்கு? நாம் ஏன் அப்டேட்டாக இருக்கணும், அல்லது அவங்க உலகத்துக்குள்ளே நம்ம பார்க்காம இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு. அதே மாதிரி எழுத்தை பற்றி சொல்லும்போது, ஸோ எழுத்து அப்படி இப்படின்னு அவனும் சிரித்தான். எனக்கு புரிஞ்சிருச்சு, தெரியுமாப்பா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா அப்படின்னு நான் அந்த பக்கம் கேட்டேன். அப்பாடா பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. தெரியுதுங்களா? அது என்ன செய்யுது? நம்ம பேசினா அதை டெக்ஸ்டாக மாற்றி தருது. எதுக்கு நான் எழுதணும்? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த நோக்கமின்மைங்கிறது பயங்கர பிரச்சனை. அது எல்லாத்தையும் விட கொடுமை என்ன தெரியுமா டீச்சர்? அது கொடுமை. அது நீங்கள் குழந்தைகளை அதனால தான் போட்டிருக்கு நம்ம குழந்தைகளை பேச விடுறது இல்லையோ. தெரியுதா? 2 தடியோடு அலைஞ்சோம். நம்ம பேசக்கூடாது. பேசினா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த 6 மாதங்களில் நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே பேனா எடுத்து என்ன எழுதி கிழித்தீர்கள்? ஏதாவது எழுதினீங்களா? எங்களை மட்டும் எழுதுன்னு, அது பக்கம் பக்கமாக எழுதுன்னு சொன்னீங்க. எதுக்கு அது? உண்மைதானே? அது சரியா இல்லையா டீச்சர்? நான் கேட்குறதுக்கு அந்த குழந்தை இப்படி கேட்டது அல்லது இப்படி நினைக்குது. அப்படி நினைக்கும் போது இந்த எழுத்து மேலே அதுக்கு ஒரு கவனம் இருக்குமா? இருக்காது. உங்களுக்காக எழுதும் அல்லது அப்பா அம்மாவுக்காக எழுதும், தனக்காக அது எழுதவே இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? அதனால அவ்வளோ தப்பு வரும், அவ்வளோ இது வரும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இதுதான் பர்பஸ்ன்னு சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் பர்பஸ். எதற்காக இது? இனி இதனுடைய ஒரு பெரிய லெவல் இருக்குது, இதனுடைய உயர்மட்ட ஒரு லெவல் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு படித்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா பக்கத்தில் உள்ள அண்ணன்மாரெல்லாம் இருக்காங்கல்ல, சும்மா சுற்றி தெரியுதுங்க. உண்மைதானே? இது நான் என்ன தேங்காய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்? தெரியுதா உங்களுக்கு? உண்மைதானே? அது பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அது மட்டுமல்ல, இப்போ ChatGPT எல்லா வேலையும் தூக்கி சாப்பிடுது. அது ரொம்ப ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பெயிண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராவது கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதோ கொஞ்சம் காசு பார்த்துட்டு இருந்தாங்க, அதையும் கெடுத்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு மயில், ஒரு முயல், ஒரு அணில், இந்த மாலை நேரம், ஒரு குளம்னு நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அது படம் வரைஞ்சி தந்துடும். ChatGPT AI கிரியேட்டட் படம் பார்த்துருக்கீங்களா? அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிடும். நீங்கள் அதை டோன் கலர் மாற்றிக்கலாம். பெயிண்டருடைய வேலையும் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சீனியரான அட்வொகேட் யார் தெரியுமா? ChatGPT. சீனியரான டாக்டர் யார் தெரியுமா? ChatGPT. தெரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா கேஸும் தெரியும்.
நீங்கள் ஒரு இதை இன்புட் இந்த குற்றத்தை ஒருத்தர் செய்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் என்னென்ன தண்டனைன்னு சொல்லிடும். ஒவ்வொரு நாட்டில். இப்போ யார் நல்ல அட்வொகேட்? ChatGPT. தெரியுது உங்களுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா கேஸும் படித்தவர் தான் அவர். ஸோ நீங்கள் சிம்டம் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த மருந்து சாப்பிட்லான்னு அது சொல்லும். யார் நல்ல டாக்டர்? அது மட்டும் இல்லை, நல்ல சர்ஜன் ரோபோ இருக்குது இப்போ. தெரியுது உங்களுக்கு? எல்லா வேலையும் போயிடுச்சு. இதை குழந்தை பார்த்துட்ருக்கா இல்லையா? என்ன செய்வீங்க? நீ அப்படி படி இப்படி படி, நீ அப்படி ஆயிரலாம், அது தெரியும் எனக்கு என்ன ஆகுதுன்னு. தெரியுது உங்களுக்கு? ஆமாம். இனி அப்படியே வேலை கிடச்சி அப்படியே நல்லா என்ன சொல்கிறது, நான் டாக்டர் ஆகிட்டேன், அப்புறம் பொண்டாட்டி கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. தெரியுது உங்களுக்கு? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ டென்ஷனாக சுற்றிட்டுருக்க. எதுக்கு அது இப்படின்னு அந்த குழந்தை நினச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? நினைக்குமா நினைக்காதா? ஸோ எப்படி இந்த வாழ்க்கைக்கு அல்லது ஒரு பர்பஸ் அந்த குழந்தைக்கு க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைக்கு எங்கிருந்தெல்லாம் எக்ஸ்போஷர் வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. அது என்ன பார்க்குது, இவங்களுக்குள்ளே என்ன பேசி. உங்களுக்கு தெரியுமா, 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைகளுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பலதும் நடக்குது. அது என்னென்னமோ ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஸோ ஒரு உண்மையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெரிய ஒரு பர்பஸை நீங்கள் அந்த குழந்தைக்கு முன்னாடி வைக்கலைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பின்ன மிரட்டலாம், கண்டிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அழகாக அதை அபிநயிச்சுட்டு போயிடும், நடிச்சுட்டு போயிடும். தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் நல்லாயிருக்கும். சூப்பர் டீச்சர், ஆஹா ஓஹோ, நல்ல ஒன்றும் தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? எப்படி ஏமாற்றணுங்கிறது அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ ஜெனுவினான திறமையை, பொட்டன்ஷியலை நீங்கள் எப்படி குழந்தைகள்கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? பெரிய கஷ்டம். பார்க்கலாம் அது நமக்கு. ஸோ அடுத்தது 12 சென்ஸ் ஆஃப் பர்பஸ். ஓகே, நமக்கு தனக்கு பிடித்தவர்களிடம் எடுத்து சொல்ல, அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இப்போ எனக்கு இந்த குழந்தைகள் இவ்வளவு கேள்விகளை எங்கிட்ட கேட்குறதுக்கான காரணம் என்ன? இவர் அடிக்க மாட்டார், திட்ட மாட்டார், கேள்வி கேட்டால் பாராட்டுவார், நல்ல கேள்விக்கு நல்ல பாராட்டு இருக்குது, இப்படிங்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி நீங்கள் பிடித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய பொறுப்பு அதிகம். இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க? உங்களை நோக்கி வந்துட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஓய்வே இருக்காது. அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? குழந்தைகளை பார்த்து சிரிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? அப்போ தான் அவங்க உங்கள்கிட்ட என்ன செய்வாங்க? திறந்து சொல்லுவாங்க. பார்க்கலாம் பிடித்தவர்களாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. இது ரொம்ப நல்லது. தனக்கு பிடித்தவர்களிடம் செயல்பாட்டை பிறரிடம் விளக்கி சொல்ல ஆர்வம் காட்டுவார்கள். ஒரு நல்ல ஆக்டிவிட்டி கிளாஸில் நடந்தால் இதை போய் வீட்டில் குழந்தை சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். அப்படி சொன்னால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதை எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, லேர்னிங் டைம் இன்க்ரீசஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நடக்கிற அதே லேர்னிங் தான் அங்கே நடக்கும். ஆனால் குழந்தை தன்னுடைய பாணியில் தன்னுடைய சொற்களையும் கலந்து அதை விளக்கி சொல்லும். இப்போ அந்த ஒரு 2வது தடவை சொல்லுது. அது ஒரு ப்ராக்டிஸ் போல், மறைமுகமான ப்ராக்டிஸ் அது. தெரியுதா இதை? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமாக நீங்கள் இதை மாற்றணும். ரைட்டா? சரியா? அதை பார்க்கலாம். இந்த 15வது கேள்வி தான் நம்ம நாள் முழுக்க செய்ய போகிறோம். சேலஞ்சுனா என்ன, அது எப்படி குழந்தைகளுக்கு சொல்ல போகிறது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சவால் அதுதான், வாட் இஸ் அ சேலஞ்ச். அது நம்ம ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நம்ம விளக்கி சொல்லி இருப்போம். ஸோ ஒன்லி 1 பாயிண்ட் இஸ் ரிமைனிங் அல்லது மிஸ்ஸிங், தட் இஸ் நம்பர் 5. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி கற்றுக்கொள்ள உங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக செய்யணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் கிடைக்கணும். உங்களுக்கு ஏற்ற ஒரு கற்றல் முறை இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு சவாலும் கூட. மதிய சாப்பாட்டிற்கு பிறகு ஒரு முக்கியமான செஷனை நடத்துகிற ஒரு சவால் அது. ஸோ எங்களுக்கு உண்மையிலேயே இது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதனுடைய ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டரை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ஒரு 85, 86 அல்லது ஒரு 90லிருந்து ஒரு 2000, 2001 வரைக்கும் இந்த இது நடந்துகிட்டே இருக்குது.
எங்களுக்கு இந்த குழந்தைகள் கற்றுக்கிறது இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. நாங்கள் புஸ்தகத்தை மாற்றணும், ட்ரைனிங்கை மாற்றணும், அதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைகளை கவனிக்க தொடங்கியிருக்கோம், இப்படிப்பட்டவர்கள்னு தெரியும். ஆனால் எப்படி சொல்லித்தர்றது? ஒரு கதையை நடத்துறதுனா, ஒரு பாடத்தை நடத்துறதுனா, ஒரு சயின்ஸு கணக்கெல்லாம் நடத்துறதுனா அதில் என்ன மாற்றம் கொண்டு வர்றது எங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது ஒரு பெரிய 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 ஒரு பிரச்சனை. இது எப்படி, இது பாடம் மாறலையே, வகுப்பு மாறலையே, இவர் சொன்ன அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் நம்ம பதில் கண்டுபிடிக்கலையேங்கிறது எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது முதல் தடவையாக ஒரு பையன், எங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி கேட்டது என்னென்னா, 3.5 வயசுக்கு குழந்தை எல்கேஜிக்கு வருது. ஆனால் அப்படி வரும்போதே அங்கே அந்த குழந்தைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா இல்லையா? எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ இங்கே இது யார் சொல்லி தந்தது அப்படிங்கிறத முதல் கேள்வி. யாராவது சொல்லி தந்தாங்களா? அங்கே டீச்சர் இருக்காங்களா? இல்லை. ஆனால் அந்த குழந்தை கற்றுக்குதா? தெரியுதா உங்களுக்கு? இப்படி அது எப்படி கற்றுக்குது? ஒரு டீச்சரே இல்லாமல் வெளியில் ஒரு நேச்சுரல் சிச்சுவேஷனில், இயல்பான ஒரு சூழலில் குழந்தைகள் இவ்வளவு கற்றுக்கொள்ளும் போது அதற்கு ஒரு முறை இருக்கிறதா? ஒரு மெத்தடாலஜி இருக்கா? அது இருந்தால் அந்த மெத்தடாலஜியை நம்ம வகுப்பறைக்குள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம வேலை குறைஞ்சிரும். நாம் இவ்வளவு கடந்து கஷ்டப்பட வேண்டாம். ரைட்டா? அங்கே யாருமே இல்லாமல் தானே கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனுடைய ஒரு இப்படி அது என்னவா இருக்கும் இப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் நிறைய கற்றுக்குதுங்க எல்லாம். ஆனால் எப்படி அது அப்படின்னு அப்போ ஒருத்தன் ஒன்றும் முடியலையா, அதாவது தொடங்கி 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 எங்கும் போய் சேராமல் இருந்தால் குழந்தைகள் விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கும். அழிச்சாங்குழிச்சான் 1லிருந்து தொடங்குவோன்னு சொல்லுவோம். கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஒன்றும் நடக்கலைன்னா முதல்லிருந்து தொடங்கலாம். அது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த டிஸ்கஷனை இதோட நிறுத்திட்டு அழிச்சாங்குழிச்சான் முதல்லிருந்து தொடங்கலாம் அப்படின்னு. என்ன முதல்லிருந்து? அவன் உடனே போர்டு பக்கம் போய் இப்படி எழுதினான். ஓகே, ஓகே. ரைட். மனைவி, துணைவி, தலைவி, கல்வி. மனைவி தெரியுது, இது தெரியும் உங்களுக்கு. மனை, வீடு, வீட்டோட சம்மந்தப்பட்ட ஆள், தலைவி ஏதோ வச்சுக்கங்களேன். அது துணைவி தெரியும், துணை தெரியுது உங்களுக்கு. தலை தெரியும், முக்கியமானது எல்லாம் தலைநகர். இது என்ன கல்? இந்த கல்லுக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? இது தரையில் இருக்கிற கல் தானா? இதுதான் அவன் கேட்டது. நான் சொல்கிறது அழிச்சாங்குழிச்சான் 1லிருந்து நீங்கள் முதல்ல கல்வி கற்றல் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. முதல்ல கல்வின்னா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு அவன் தொடங்கி வச்சான். அது பயங்கர டிஸ்கஷனாக இருந்தது. ஸோ வாட் இஸ் அந்த ரூட் வேர்டு என்ன? இந்த கல்விங்கிறதுனுடைய வேர் சொல் தரையில் கிடக்கும் கல் தானா, இல்லை வேற ஏதாவது மீனிங் இருக்கா? வாட் யூ திங்க்? இல்லை, அந்த கற்றல்ங்கிறது இதிலிருந்து தான் வந்தது. அந்த கல்லுங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க தரையில் கிடக்கிற கல்லுன்னு தான் சொல்றீங்க. அந்த மாதிரி தான். வேற ஒன்று ரொம்ப நாங்கள் இந்த வார்த்தையை தேடி தேடி போகிற போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கற்பு. கற்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கற்றதுபடி ஒழுகுதல், அதுதான் கற்பு. அல்லது கற்றதுபடி நடத்தல். நிற்க அதற்கு தகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் கற்பு உண்மையிலேயே. ஆனால் இப்போ அதனுடைய மீனிங் மாறி போயிடுச்சு, அது வேறு. ஆனால் எங்களுக்கு தேடி தேடி போன போது கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அது. ஸோ நீங்கள் கல்லை செதுக்கிற மாதிரி, மோல்டு பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது தரையில் கிடக்கும் கல்லுன்னு தான் சொல்கிறீங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த கல்லுக்கும் இந்த கல்விக்கும் என்ன தொடர்பு? செதுக்குவதுன்னு சொல்கிறதா? ஓ, அது சரி சரி, ஓகே ஓகே, ரைட், ஓகே ரைட். ஸோ நீங்கள் அப்படி செதுக்குறீங்க எப்படி?
ஓகே, செதுக்கி நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி ஆகுதா? ரொம்ப கஷ்டம். அந்த கேள்வி நமக்கு பின்ன வரலாம். 1 or 2 அந்த மாதிரி. அது நீங்கள் சொல்லித்தான் உறுதி இல்லை, அது தெரியுதா உங்களுக்கு? அது இந்த 1 or 2 அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப், எதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்? புரியுதா உங்களுக்கு? அந்த கேள்விக்கு நான் இப்போ இவங்க சொன்ன ஆன்சர் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் செதுக்குனா அது மாதிரி வருதா? 1 2 வருது. அந்த 1 2 உங்களால் வரல, தெரியுதா உங்களுக்கு? அது வேற ஏதோ, ஆமாம், அது வேற ஏதோ நடந்திருக்காங்க. நம்மளால் வருதுன்னு சொன்னால் 1 2 வராமல் போகணும், மீதியெல்லாம் வரணும். அப்போ தான் நம்மளால் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பெரிய கஷ்டம் அது எப்படி அப்படி. இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது நாம் செய்கிற ஒரு யூஷுவல் வேலை இருக்கு இல்லையா? அந்த வேலை என்னென்னா, தமிழில் உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா நீங்கள் இங்கிலீஷுக்கு போயிடலாம், மீனிங் புரிஞ்சிடும். இல்லை ஸ்டோன் இல்லை, ஸ்டோன் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு பேருந்துன்னு எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். பேருந்து குழந்தைக்கு தெரியலையா, பஸ்ஸுடா அப்படின்னா புரிஞ்சிடும். அது மாதிரி தமிழில் பேசி புரியலைன்னா நீங்கள் இங்கிலீஷுக்கு போனால் என்ன ஆயிரும், புரிஞ்சிடும். அப்படி நாங்கள் என்ன செய்தோம், இது எஜுகேஷன் அப்படின்னு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன? வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் தட் எஜுகேஷன்? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? எஜுகேட், வாட் எக்ஸாக்ட்லி த மீனிங், லிட்ரல் மீனிங் ஆஃப் எஜுகேஷன், த வேர்ட் என்ன தெரியல. பரவாயில்ல, பார்த்து. இதுதான் நம்முடைய பிரச்சனை. நம்ம இந்த பேஸ் அல்லது அடிப்படையை பற்றி நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை, அல்லது அங்கிருந்து சிந்திக்கிறதே இல்லை. பரவாயில்ல, இது தப்பு. நானும் இதே மாதிரி தான் இருந்தேன். இப்போ உங்கள் இடத்துல தான் நானும் இருந்தேன்னு நான் சொல்கிறது புரியுதா? அவர் எங்கள் பயிற்சியாளர் கேட்கும் போதும் நாங்கள் எப்படி இருந்தோம், இதே மாதிரி தான். அதனால் கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. ஆனால் அங்கிருந்து நீங்கள் தொடங்கலாம். அடடே, எனக்கு கொஞ்சம் அடிப்படையானது எதுவுமே நான் தேடலை போல் இருக்கே, இன்னும் எனக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம யோசிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சா? அது வந்தால் போதும், அதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஸோ இது விக்கிபீடியாவிலையோ அல்லது டிக்ஷனரி மீனிங் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், டு பிரிங் அவுட்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? வெளியே கொண்டு வருவது. அப்படி வெளியே கொண்டு வருவதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? நீங்கள் வெளியே கொண்டு வருவதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ள ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏதோ புதைந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த எஜுகேஷனுடைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளிடத்தில் மறைந்திருக்கும் திறமைகளை இப்படின்லாம் பேசுகிறது பார்க்கலாம். வி ஹாவ் டு பிரிங் அவுட் த ஹிடன் பொட்டன்ஷியலாக, அந்த ஸ்கில், அது இது ஒவ்வொரு குழந்தை. என்னது, எது புதைஞ்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு? இது பெரிய கேள்வி. எங்களுக்கு அதிக நாள் அல்லது அதிக நேரம் எடுத்த ஒரு கேள்வியில் ஒன்று தான், இந்த குழந்தைகளிடத்தில் ஏதோ புதைந்திருக்கு. இந்த புதைந்திருக்கிறத கொண்டு வர்றதுக்கு, வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் எஜுகேட், டு லீட் அவுட், டு பிரிங் அவுட் அப்படின்னு சொல்லணும். தெரியுதா உங்களுக்கு? அப்படி என்ன தான் புதைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டு 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 கொஞ்ச நாள் ஆகும்போது எங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும் இல்லையா? அப்போ இந்த கேள்விகளை மாற்றி அப்படி ஒரு தடவை ஒரு பையன் கேட்டான். பையன் சொல்ல எங்கள் ஃப்ரெண்ட். அது அவன் கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான், யாருடைய உதவியும் இல்லாமல், யாரும் சொல்லித்தராமல் குழந்தையாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உண்டா? அப்படி கற்றுக்கொள்ளதனுடைய ஒரு இருந்தால் அதுதான் என்ன இருக்கும்? எஜுகேஷனாக இருக்கும். ஸோ அந்த திறமையைத்தான் நம்ம என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது இருக்குது. 3.5 வயசில் நம்ம இந்த குழந்தைகள் எப்படி இதை கற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கும் தெரியாது ஒன்று. ஆனால் பேசுது என்னெல்லாமோ பேசுது, எதை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னுடைய பேரனுக்கு 3.5 வயசு. அது அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் அவருக்கு தெரிகிற வொக்காபுலரி உங்களுக்கு தெரியாது. தெரியுதா உங்களுக்கு? அவருக்கு கன்னு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். இந்த கன்னனுடைய எல்லா பார்ட்ஸையும் விளக்கி சொல்லுவார் அவர். எங்கிருந்து இது கிடைச்சிது அல்லது தெரியாது நமக்கு. ரொம்ப கஷ்டம் அது. என்னுடைய மகனுடைய 1-2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹண்டர்ஸாக இருக்காங்க.
ஸோ அவங்க வீட்டுக்கெல்லாம் எப்போவாவது போயிருப்போம். சிங்கிள் டைம் லிசனிங் போதும் இந்த குழந்தைகள் அதை பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு பேர் பேரல், இதுக்கு பேர் பட்டு, அது இதுன்னு அந்த இந்த கன்னை பற்றி, அப்படி துப்பாக்கியை பற்றி அவங்க அவ்வளோ. ஸோ அந்த பேஷன் இருக்கிறனால அது எங்கேருந்து கிடைக்கிது தெரியாது நமக்கு. எப்படி இதை கற்றுக்கிட்டாங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு தேடி 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 போய் ஸோ எது அந்த ஃபஸ்ட் இன்சிடெண்ட். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, குழந்தை பாருங்கள் பிறந்த உடனே அழுத உடனே அம்மா உணவு கொடுப்பாங்க, அழுகை நிறுத்தும். அடுத்த தடவை அதுக்கு பசிக்கும் போது அழுது, அதுவே லேர்னிங், அங்கிருந்தே அது தொடங்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் அதை ஒரு சிங்கிள் டெஃபினிஷனில் அந்த டிஸ்கஷனுக்கு போக வேண்டாம்னு நிறுத்திட்டோம். காரணம் என்னன்னா, சர்வைவல் ஃபிட், இது என்ன சொல்கிறது, ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், இப்போ ஒரு கன்றுக்குட்டி பிறந்த உடனே எந்திரிச்சு நிற்கும், பார்த்துருக்கீங்களா? எந்திரிச்சு நிற்கிறது மட்டுமல்ல, அம்மாவை நோக்கி போகும், அந்த மடியை முட்டும் அது. ஸோ அது யார் சொல்லிக் கொடுத்தா தெரியாது, அது ஒரு சர்வைவலான ஒரு ஸ்கில். நம்ம அந்த ஸ்கில் எல்லா விலங்குகளுக்கு இருக்குது, அதை விட்டுறலாம். விட்டுட்டு எப்படி இந்த குழந்தை புதிய ஒரு செய்தியை, தகவலை, கருத்தை கற்றுக்கொள்கிறது, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம முடியும். அப்போ அது என்ன அப்படின்னு தேடி 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 கீழே போன போது எங்களுக்கு நிறைய கிடச்சிது, இந்த குழந்தைகள் எப்படி கற்றுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு 2 வீடியோ இப்போ நான் காமிக்க போகிறேன். அந்த 2 வீடியோ பாருங்கள். சரி, தொடங்கலாமா? ஓகே, ஏதாவது புரிஞ்சுதா எதுக்கு இந்த வீடியோ பார்த்தோம், அல்லது அந்த வீடியோவிலிருந்து ஏதாவது தெரிஞ்சுதா? செல்ஃப் லேர்னிங். ஓகே, பார்க்கலாம். ஆனால் இது மாதிரி நிறைய வீடியோஸ் அவைலபிள் நவ். நீங்கள் கூகுள் பேபிஸ் எஸ்கேப் அப்படின்னு கூகுள் பண்ணால் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் எனக்கு இது அந்த 2வது வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 வயசு இல்லை, அது 9 or 10 அந்த அளவு தான் இருக்கும். 1 வயசானா இன்னும் கொஞ்சம் கூட ஏபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு 10 மாத குழந்தைன்னு வச்சுக்கலாம், பேசுகிறதுக்கு நல்லா இருக்கிறதுனால ஒரு 10 மாதம்னு வந்து. ஸோ இந்த குழந்தைக்கு ஏதோ தெரிஞ்சுக்க பார்க்கலாம், நம்ம அந்த இதுக்கு வரலாம். இது பார்த்த உடனே உங்கள் மனசில் தோன்றிய கேள்வி என்ன கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வந்தது பார்த்த உடனே? How will learn that idea? Correct. இது யார் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது? Exactly. That is the point. தெரியுது உங்களுக்கு? ஸோ எங்கிருந்து இந்த ஐடியா குழந்தைக்கு கிடைச்சது? அடுத்த தடவை இந்த குழந்தை கட்டிலிருந்து இறங்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் இந்த காலை விட்டு பார்க்காது. முதல்ல அதை போடும், அதுக்கப்புறம் இதை போடும், அதுக்கப்புறம் இதை போடும், டக் இறங்கி வந்துடும். அது மட்டுமல்ல, அந்த 4வது தலையணையை போட்ட பிறகு இறங்குறதுக்கு எவ்வளவு யோசிக்குது பாருங்கள். அந்த மஞ்சள் அந்த தலையணையை போட்டுட்டு 3 தடவை கால் அதில் முட்டும். இருந்தாலும் அந்த குழந்தை தைரியம் இல்லை, அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்காது, இறங்குனா விழுந்துருவோம். ஸோ அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்குது. இது எங்கிருந்து கிடைச்சது தெரியாது. அது தெரியுது உங்களுக்கு? அதுதான் குழந்தை. புரியுதுங்களா? இந்த குழந்தையத்தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இருந்து ஒரு 5 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்த குழந்தை. சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், நம்ம அப்படியெல்லாம் செய்யலாது, ஏதோ பண்ணுறோம். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பல திறன்களை குழந்தைகள் இழந்து விட்டார்கள், அதில் சந்தேகமே இல்லை. அல்லது ஒரு கண்ணை கட்டி நாம் ஒரு பாதையை மட்டும் குழந்தையை பார்க்க வைத்து விட்டோம். நம்முடைய இதுதான் கற்றல் அப்படின்னு நம்ம குழந்தைய நம்ப வச்சுட்டோம். அப்படியெல்லாம் பேசலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் இந்த குழந்தைகிட்ட இந்த திறனெல்லாம் இருந்திருக்கு. சரி, இதுதான் பிரச்சனை. இது எப்படி வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நாங்கள் உட்கார்ந்து பேசுகிறது மணிக்கணக்காக, பல கேள்விகள் கேட்டு, இதுதான் எங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அநேகம் பார்த்துருப்போம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனலைஸ் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி பீசஸை அனலைஸ் பண்ணுறோம். நான் அந்த கேள்விகளை உங்ககிட்ட முதல்ல கேட்குறேன்.
இது மட்டும் இல்லை கேட்டிங்களா, இது என்ன வெளிநாட்டு குழந்தையான்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஊர் குழந்தை இதை விட தூள் கிளப்பிட்டு இருக்கு. யாரும் வீடியோ எடுத்து போட்டு பீத்திக்கல, அவ்வளோதான். வேறு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், நம்ம வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, ஒரு வாண்டு. அது டிவி ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணுமா? நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இல்லை. இப்போ செல்ஃபோனில் என்னென்ன புகுந்து விளையாடிட்டு இருக்கு இந்த இது. அது ரீல்ஸ் பார்க்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது. இப்போ இந்த பையன் இருக்கான்ல, என்னுடைய பேர குழந்தை, இவன் இப்போ என்ன புதிய கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் மாதிரி உள்ள எம்பளத்தை அமுத்திட்டு பேசுகிறான். பேசும்போது டிவியில் அந்த படம் வருது, தெரியுது உங்களுக்கு, அது ஸ்மார்ட் டிவி. ஸோ அந்த படம் வருது. ஸோ அண்டர் வாட்டர் அனிமல்ஸ் அப்படின்னா அது வரும், தெரியுது உங்களுக்கு. ஸோ அது எப்படி இது தெரியுது? தெரிய மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? பார்க்கலாம், நம்ம அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதை நாம் தூண்டி விட்டுட்டோம்னா நம்முடைய வேலை முடியுது. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ எது வேணும் உங்களுக்கு? டிவி ரிமோட் வேணுமா, செல்ஃபோன் வேணுமா, அல்லது இந்த கட்டில் தொட்டில் வேணுமா? எதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறது? எதை வேணாலும். எல்லாத்துலேயுமே ஒரு காமன் இருக்குது, ஒரு காமன் எலிமெண்ட் இருக்குது. நம்ம மெல்ல மெல்ல அந்த ஒரு கேள்விக்கு நம்ம பார்க்கலாம். அந்த கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்? முதல் கேள்வி, இந்த கட்டிலில் இருந்து அந்த தொட்டிலுக்கு அந்த குழந்தை இறங்க வேண்டும் என்று நினைத்தது ஏன்? அதான் முதல் கேள்வி. அல்லது இந்த சின்ன குழந்தை அந்த கட்டிலிருந்து கீழே இறங்குற உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சது பார்த்தீங்களா? ஓகே, அது ஒன்று. அது அல்லது நம்முடைய குழந்தை இந்த டிவி ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் பண்ணணும்னு நினைச்சது ஏன்? ஃப்ரீடம். ஓகே, ஆனால் அங்கே வந்த பிறகு அது என்ன செய்ததுன்னு பார்த்தீங்களா நீங்கள்? ஹாப்பி ஆகிட்டு என்ன பண்ணுது? அது ஜம்ப் பண்ணுது. அது கீழே இறங்குற உடனே சிரிக்குது. இந்த குழந்தை டிவி ரிமோட் எடுத்து கார்ட்டூன் பார்க்குது, ஏதோ ஒன்று, தெரியுது உங்களுக்கு? உங்கள் செல்ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்குது. ஸோ அது எதனால் அது செய்யுது? ஹாப்பி. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் இட். ஸோ இப்போ என்ன சொல்கிறது, அது ஹாப்பி. அது ஸோ ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுருக்கு, கிடைத்திருக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன செஞ்சுருக்கு, அந்த கட்டில் மேலே இருந்து என்ன குதித்து விளையாடி இருக்கு. இதுக்கு முன்னாடி அன்னைக்கு கட்டில் மேலே குதிக்கும்போது முள்ளு குத்தி இருந்தால் போய் குதிக்கணும்னு தோணுமா? தோணாது. அது புரியுதா உங்களுக்கு? ஸோ அது நல்ல மகிழ்ச்சியாக. அதே போல் அந்த கீழே இறங்கும்போது ஒன்று அம்மா இருக்கலாம், அல்லது ஒரு விளையாட்டு பொருள் இருக்கலாம், அல்லது உணவு, ஏதோ மகிழ்ச்சியான ஒன்று அங்கே இருக்குது. அதை முன்னாடியே கிடச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. அதனால தான் அது என்ன செய்யுதுன்னா, அதை மீண்டும் அது அனுபவிக்க நினைக்கிறது. இது ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது மீண்டும் அனுபவிக்க அது நினைக்குவது. இது மனித இயல்பு. இதுக்கு மூளையில் பெரிய இதெல்லாம் தான் நம்ம அந்த இதில் படிக்கிறோம். என்னது, வாட் டிட் யூ ஆஸ்க் அட் ஸ்கூல் டுடே அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்காது அதனுடைய விளக்கங்கள் எல்லாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன் நம்ம மீண்டும் அனுபவிக்க நினைக்கிறது எப்படி அப்படின்னு. சொல்லலாமா? தெரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் மதியம் ஒரு 2-2:30 மணி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நல்ல தாகம். இப்போ ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வீட்டில் யாருமே இல்லை. ஸோ போய் ஃப்ரிட்ஜை திறந்தேன். ஃப்ரிட்ஜை திறந்தா ஆஹா, அதுக்குள்ள அந்த பாட்டிலில் அந்த தண்ணீர், அந்த பழுங்கு போன்ற தண்ணீரில் அது மிதக்குது. அது தெரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன பச்சை கப்பல் மாதிரி அது தெரியுதா? அப்படி உருண்டையாக அதில் மிதக்குது. அது ஸோ அது எடுத்து இப்படி அப்படி திறந்து இப்படி அப்படியே அதை எடுத்தால் அதிலிருந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டாக விழுது. அது தெரியுதா உங்களுக்கு? உப்பு, அது நெல்லிக்காய், தெரியுது உங்களுக்கு? ஸோ அது அப்படி அப்படி பளபளான்னு இருக்கும், உள்ள நரம்பெல்லாம் அப்படி தெரியுது. அதை எடுத்து வாய் ஒரு கடிச்சு அந்த புளிப்பு வாயில் எச்சில் ஊறிச்சா வந்துருச்சுல்ல, அது அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் உண்மையிலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததா? முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ செய்யவே இல்லை, ஆனால் வாயில் எச்சில் ஊறுது. அதுதான் டோபமைன்.
டோப்பமைன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் அல்லது ஏதோ ஒன்று வச்சுக்கங்களேன், ஒரு கிளாண்டு ஏதோ ஒன்று வேலை செய்யுது. அது வேலை செய்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதே எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும்னு தோணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இவ்வளவு சொல்லிவிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காய் குப்பியை வச்சா நீங்கள் ஓடி வருவீங்களா வரமாட்டிங்களா? அவ்வளோதான். நீங்கள் இங்கே பெரியவங்களானாலும் கொஞ்சம் தயங்கி நிற்பீங்க, யாரும் இல்லைன்னா வந்து தின்னுட்டு போயிடுவீங்க. ஓகே, ரைட். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் நீங்கள் அந்த ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸை அடிக்கடி நினைப்பீங்க. புரியுதுங்களுக்கு? அந்த மீண்டும் அனுபவிக்க நினைக்கிறது என்பது ரொம்ப இயல்பு. நீங்கள் ஒரு காக்காவுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டிங்கன்னா அடுத்த நாள் அதே நேரத்துக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல சாப்பாடு போட்டு நீங்களும் காக்காவும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகாது, ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நெருங்கி வரும், பக்கத்துக்கே வந்துடுவது. ஸோ அந்த மாதிரி. அதுக்கு காரணம் அதை மீண்டும் அனுபவிக்க நினைக்கக்கூடியது. அது நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த டோப்பமைன்கிற சுரப்பி தான் காரணம். அது நேச்சர், எல்லாருக்குமே இருக்குது. தெரியுதா? ஒரு தடவை அந்த இதை சாப்பாடு சாப்பிட்டா அடுத்த தடவை அந்த சாப்பாடு நினச்சா நமக்கு என்ன வரும்? அந்த இது வரும். இங்கே வரும்போது தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் தடைகள் ஏற்படுகின்றன. இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கட்டில் அந்த பக்கம் இருக்குது, தொட்டில் இந்த பக்கம் இருக்குது, நடுவில் ஒரு பெரிய கேப். இதாக இருந்தால் காலை விட்டால் எட்ட மாட்டேங்குது. அதுதான் தடைன்னு சொல்கிறது. ஒரு அப்டக்கிள் அங்கே வருது. அது அப்டக்கிள் வந்தது. இப்போ இந்த டிவி ரிமோட் இந்த கதையை எடுத்து பார்த்தா என்ன ஆகும்னு கேட்டால், இந்த குழந்தை வந்து அப்பா டிவி பார்த்துட்டு, இது டிவி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதே நம்ம தான், செய்கிறதெல்லாம் நம்ம. சரிது உங்களுக்கு? இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, இப்போ நானும் மேமும் மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம், குழந்தைகள் ரீல்ஸ் பார்க்குறது இதை பற்றியெல்லாம். செல்ஃபோன் கண்டுபிடிச்சது யார்? நாம தானே. அது நாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி செய்யாதே ஐயோ குழந்தை ஐயோ. எது கண்டுபிடிச்ச நீ? அதை அனுபவி. புரிஞ்சிருச்சா? இது பெரியவர்களின் உலகம், பெரியவங்க தான் இதெல்லாம் செய்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு குழந்தை ஐயோ குழந்தை அனுபவி. நீ கண்டுபிடிச்ச இல்லை. நீ சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? குழந்தை மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாப்பிடலை அம்மா அல்ல குழந்தை சாப்பிட்றதுக்கு ஏதோ தானே. நமக்கு ஒரு நினப்பு இருக்குது, நம்மளை மாதிரியே 3 வேளையும் குழந்தை சாப்பிடணும். இது மாதிரி ஒரு தப்பான ஐடியா உலகத்திலேயே இல்லை. இப்போ எனக்கும் மகளுக்கும் ஒய்ஃபுக்கெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போய் திரும்பி வந்தது இதனால தான். நான் சொன்னேன், குழந்தை பசிச்சா சாப்பிடு விடு அப்படின்னு சொன்னால், இல்லை காலையில் சாப்பிட்டது இத்தனை நேரம் வரைக்கும் சாப்பிடல, தெரியுதா? அது திறக்காது வாயை. அப்போ உடனே கார்ட்டூன் போடுறோம். தெரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ இப்போ சாப்பாட்டு மேலே இல்லை, அந்த விருப்பம் எது மேலே ஆயிடுச்சு? கார்ட்டூன் மேலே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது என்ன நினைக்கும்? அந்த கார்ட்டூனுக்கு இடையில ஒரு விளம்பரம் வரும். நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? விளம்பரம் வந்தால் முற்றத்தில் விளையாடிட்டு இருக்கிற குழந்தை ஓடி வரும் டிவியை பார்க்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? நாம அங்கிருந்து எந்திரிச்சு அடுப்படிக்கு போவோம். தெரியுதா? நமக்கும் விளம்பரத்துக்கு எந்த சொல்கிறோம், குழந்தைக்கும் அது ஏன் அது வேற ஒரு, ஆனால் அது பிடிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த பிடிச்சதை பார்க்குறதுக்காக அது வருது. அது ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, பாட்டு கேட்கணும், கார்ட்டூன் பார்க்கணும், ஆனால் அப்பா நியூஸ் பார்த்துட்ருக்காரு, கிரிக்கெட் பார்த்துட்ருக்காரு, கையை நீட்டுது, ரிமோட்டை கொண்டான்னு. உனக்கு தெரியாது, நீ கீழே போட்டுருவேன், உடச்சிடுவேன், பாப்பா உனக்கு தெரியாது அப்படின்னு. ஓ அப்படியா சொல்கிறேன், சரி அப்படின்னு சொல்லி அப்போ போகும். யாரும் இல்லாத நேரமாக வரும். வந்துட்டு நீங்கள் நாங்கள் இதை வீடியோ பண்ணி வச்சுருக்கோம், சிசிடிவி எல்லாம் போட்டு. தெரியுது உங்களுக்கு? இதை எடுத்து 4 அமுத்தம் தெரியுது உங்களுக்கு? அமுத்திட்டு அந்த ரெட் பட்டனுக்கு வரும்போது அங்கே லைட்டு வரும். அது வந்ததும் இந்த குழந்தையினுடைய முகத்தை ஒரு 4 தடவை அமுத்தி இது கன்ஃபார்ம் பண்ணு இதுதான் அப்படின்னு. நாளைக்கு டக் முடிஞ்சிருச்சா? புரிஞ்சு? இதுதான் இப்படித்தான் இது ஆகிட்டு இருக்காது. ஸோ இதைத்தான் நாம் இந்த ஸ்டெப், அந்த தடைகள் ஏற்படுது. தடைகள் ஏற்படும் போது அது பல வழிகளை யோசிக்கிறது. அந்த பல வழிகளை யோசித்ததில் ஒரு பொருத்தமான வழியை அது என்ன செய்யும்? தேர்ந்தெடுத்து அது தீர்வு காணும். தீர்வு கண்டாச்சுன்னா அதை என்ன செய்யும்னா மீண்டும் மீண்டும் செய்து அதை உறுதிப்படுத்தும். அது உறுதிப்படுத்தியாச்சுன்னா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, அது குழந்தையின் அறிவாக மாறிவிடும்.
நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், பின்ன அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. ஓகே இதுதான், நாளைக்கு அது போய் அதை தான் செய்யும். ஓகே இந்த மாதிரி ஏதோ இருக்குன்னா இதுதான் அப்படின்னு. இப்படித்தான் அது கற்றுக்குது. இது இந்த இதில் மட்டுமல்ல, லாங்குவேஜ்லேயும் அப்படித்தான் இருக்கு. லாங்குவேஜில் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போயிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு முதல் தடவையாக நாய் குறைக்கிறத ஒரு குழந்தை கேட்குது, பவ் பவுன்னு சொல்லு கேட்குதுன்னு வச்சுங்களேன். உடனே இது என்ன செய்யும், அதுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். உடனே அம்மா கிட்ட போய் இது பவ் பவ் தெரியுது உங்களுக்கு? அது என்ன நினைக்குது, அதுதான் இதோட பேருன்னு நினச்சிட்டு தான் சொல்லுது. அது உடனே அம்மா இங்கிருந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நாய் எப்போவுமே அப்படித்தான், அது தெரியுதாங்க, தொடங்கும் அது, நீ அது பக்கத்தில் போகாத இப்படின்னு. ஸோ குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஓகே நாய் பவ் பவ் தெரியுதுங்களா, பவ் பவுன்னு குறைக்கும் போயிடாதேன்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷன் அங்கே வருது. அதுதான் அந்த தடை, தெரியுது உங்களுக்கு? ஸோ உடனே இது என்ன ஆயிரும்னா, புதிய ஒன்று கிடச்சிருச்சு அது நாயின்னு சொல்லிட்டு உடனே அண்ணங்கிட்ட போகும். அண்ணங்கிட்ட போய் விட்டு பார்க்காது, தெரியுது உங்களுக்கு? அண்ணா நாய் பவ் பவ், அவன் வேறொரு கதையை சொல்லுவான். அதை ஓகே இது பவ் பவுங்கிறது ஒரு சத்தம், ஆனால் இது என்னது நாய் அப்படிங்கிறது இது, இப்படி அது போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இப்போ ஒரு விளையாட்டு பொருள் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ இவங்கிட்ட நடந்த ஒன்று, இந்த செண்டைன்னு சொல்லுவாங்க கேரளத்தில். செண்டை ரொம்ப இது இருக்கு இல்லையா, அந்த திருவிழா வரும்போது செண்டை விற்பனைக்காரர்கள் நிறைய பேர் வரும். ஸோ இது டம் டம், அவனை பொறுத்த வரைக்கும் டம் 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 எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த 10 நாள் நாங்கள் டம் டம்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் ட்ரைனிங் போயிட்டு அடுத்த 10 நாள் முடிஞ்சு வந்துட்டு டம் டம் எங்கடா அப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவனுக்கு தான் பேர் டம் டம், என்னுடைய பேர் என்ன, அது செண்டை. அது அவனே செண்டையை விட அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம், செண்டையா அப்படின்னு தெரியுது, அவனோட பேர் என்ன டம் டம். அது பயங்கர கன்ஃபியூஷன், அது செண்டையா இல்லை அது ஓ டம் டம், தெரியுதா உங்களுக்கு? அவன் அது, ஆனால் அதுக்கு பிறகு அவன் டம் டம்னு சொன்னதே இல்லை, செண்டை. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த கன்ஃபியூஷன்லேருந்து ஓகே இதுதானா, ஓகே ஃபைன் தீர்மானம். உடனே இவன் அம்மா கிட்ட போய் அல்லது அவங்க அப்பா கிட்ட போய் அதை பற்றி பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இது செண்டை தான். செண்டைன்னா அவங்களுக்கு புரியுதா, தெரியுதா? அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அது செண்டைங்கிற வார்த்தை அவனுக்கு கிடச்சிருச்சு, புரியுதுங்களா? இப்படி இது நடந்துகிட்டே இருக்கும், தெரியுதுங்களா? அண்ட் திஸ் இஸ் த லேர்னிங் ப்ராசஸ். இது நடந்தால் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இது குழந்தைகள்கிட்ட இயல்பாகவே இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இயல்பாக குழந்தைகள்கிட்ட இருக்கிறதத்தான் நாம் தோண்டி எடுக்கணும்னு சொல்கிறோம், புரியுதா உங்களுக்கு? அதை தோண்டி எடுத்து அதை கூர்மைப்படுத்துவதும் செழுமைப்படுத்துவதும் தான் கல்வி. குழந்தைகளிடத்தில் இயல்பாகவே கிடைத்துள்ள புதைந்துள்ள இந்த கற்றல் முறையை நாம் என்ன செய்கிறோம், கூர்மைப்படுத்துகிறோம். we are sharpening it and strengthening it, செழுமைப்படுத்துகிறோம். அதுதான் கல்வி. காரணம், இனி வரும் காலத்தில் இந்த கற்றல் முறை இல்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது, குழந்தையால் வாழ முடியாது. காரணம், எங்கே போய் இந்த தடை ஏற்படும் தெரியாது, எங்கே வேணாலும் தடை ஏற்படலாம். ஸோ அந்த தடை வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த பல வழிகளை யோசிக்கணும், அதில் பொருத்தமான வழியை எடுத்துக்கணும், அந்த பொருத்தமான வழி எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், அதை உங்கள் நாலேஜாக வச்சுக்கணும், புரியுதுங்களா? ரொம்ப இது பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு சயின்ஸ் மெத்தடாலஜி மாதிரி இருக்குது. இப்படித்தான் இந்த குழந்தைகள் அல்லது மனித குலம் இது வரைக்கும் வந்திருக்கு. மனித குலத்திற்கு இந்த அளவு வரைக்கும் வர்றதுக்கான நாலேஜ் எங்கிருந்து கிடைச்சது, இது இருக்காது, புரியுதாங்களா? இது எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களை கவர்ந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க, அது எப்படி, அது என்னது, எங்கே போச்சு இப்படின்னு தேட தொடங்குவேன். அப்படித்தான் இந்த தீயும் சூரியனும் கடலும் நட்சத்திரங்களும் எல்லாம் இந்த மனிதனை கவர அதை தேடி 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 பல பரிசோதனைகளுக்கு பிறகு அவன் பல அறிவுகளை பெற்றுக்கொள்கிறான், தெரியுது உங்களுக்கு? அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன். இது எல்லா குழந்தைகள்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மெத்தடாலஜி தெரியணும், தெரியுது உங்களுக்கு? இந்த அழகான தடை தெரியணும் உங்களுக்கு. இது தடைகள் ஏற்படுது, நம்ம வகுப்பில் எப்படிப்பட்ட தடைகளை உருவாக்குறோம், அழகான தடைகளை நாம் உருவாக்குறோம், புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்ல தூக்கம் வருதும்
ஒரு 4-5 பேர் கண் இப்படி மயங்குது இது இப்படி தெரியும். ஓகே ரைட், கொஞ்சம் கஷ்டம்தான் அது. இப்போ பார்க்கலாம். ஒரு இது நான் ஒரு அழகான தடையை உங்களுக்கு உருவாக்கியிருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் யார் குறிப்பேட்டில் நீங்கள் இதை எழுதியிருக்கீங்களோ அவங்க இதை படிக்கக்கூடாது. எழுதாதவங்க படிக்கணும். தெரியுது உங்களுக்கு? எழுதாதவங்க படிக்கணும். உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. எந்திரிக்கணும், படிக்கணும். ஒன்றும் கூடாது, கடகடான்னு படிக்கணும். திக்கக்கூடாது, திணறக்கூடாது. யாரால முடியும் பார்க்கலாம்? இருங்க, நீங்க எழுதியிருக்கீங்களா நோட்டில்? எழுதலை. இருங்க இருங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். எழுதுனவங்க படிக்கக்கூடாது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, and this is activity. Okay. Okay. Right. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சுக்கிட்டாங்க. Okay. So, and this is activity. Okay, right. ஸோ இப்போ நமக்கு நம்ம லாஸ்ட் செஷன் என்று நமக்கு எங்கிருந்து வந்திருக்கோம்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? நம்ம கொஞ்சம் அந்த பிரச்சனைகள், குழந்தைகள் கேட்ட கேள்விகள், அதுக்கு நாம் ஒரு தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம்னா விடை தேடும் வினாக்கள். எனக்கு என்னுடைய எக்ஸாம் ஹாலில் நடந்ததை நினச்சா அவ்வளவு இதாக இருக்கும். நீங்கள் ஒரு மயான அமைதி இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் நீங்கள் குட்டி போட்ட போன மாதிரி இப்படி நடந்துட்டுருப்பீங்க அந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ ஒரு பொண்ணு இந்த கேள்வியில் பேனாவை வைக்குது, என்ன பார்க்குது, என்ன பார்க்குது, நான் பக்கத்துக்கு போனேன். நீங்கள் பார்த்த விலங்கியல் பூங்காவை பற்றி ஒரு பக்கம் கட்டுரை வரைக, அதுதான் கேள்வி. அப்போ நான் இதை பார்த்துட்டு அவளுக்கு பொறுக்கல. அது தெரியுது அவங்களுக்கு? இது வரைக்கும் மௌனமாக தான் போயிட்டுருக்கு. அங்கே அப்படியே எல்லாரும் அமைதி. நானும் இவ்வளோ மட்டும்தான் சைகையில் பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு பொறுக்கம், கூட்டிட்டா போனீங்க அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீ கூட்டிட்டு போய் காமிச்சு கொடுத்துட்டு கேட்டிருக்கணும் இல்லையா? கூட்டிட்டா போனீங்க நீங்க விலங்கியல் பூங்காவை பற்றி ஒரு பக்கம், அது எங்க இருக்கு, என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது. ஒரு பக்கம் கட்டுரை வரைங்க. இது எக்ஸாம் ஹாலில் நடந்தது, மறக்கவே மறக்காது. அதே போல் அந்த ஆன்சர் நம்ம மேசைக்கு பக்கத்தில் உட்காந்துருப்போம். அவங்க விடையெல்லாம் எழுதிட்டு வந்து பேப்பரை இப்படி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மேசை மேலே வைப்பாங்க. ஒரு பையன் வந்து இப்படி போட்டான். டே போகாது, வாட என்னடா ஆச்சு, என்னடா? அவன் அப்படியே பார்த்துட்டேன்னு. முந்தா நாள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? முந்தா நாள் காலையில் தெரியுதில்ல, 3 நாளைக்கு முன்னாடி தின்னது மறந்துவன், 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ளது கேட்குறீங்க. ஐயோ, பயங்கர கஷ்டம் அது. அவங்க அவ்வளவு தூரம் ஜாலியாக இருந்துட்டு அன்னைக்கு மட்டும் மார்க் கிடைக்கணும். அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது மட்டும் எனக்கு தெரிஞ்ச கேள்வியாக வரணுமே, தெரியுது? அதுவும் வராது. ஓகே, இப்போ சார் அது சொன்னவர். ஓகே ரைட். இப்போ நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு கற்றல் முறை இருக்குது. அந்த கற்றல் முறைப்படி அல்லது அதை பயன்படுத்தி கற்றால்தான் அது அறிவு, இல்லாவிட்டால் அது வெறும் தகவல். ஆசிரியருடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அழகான தடைகளை உருவாக்குவராக இருக்கும். அந்த தடைகள் எப்படி இருக்கும், அது ஒரு வகுப்பறையில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஒரு சாம்பிள் இப்போ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அழகான தடையை உருவாக்குவது எப்படி, புரியுதுங்களா? தொடங்கலாமா? ஓகே. ஸோ இது நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஒரு 2ஆம் வகுப்பினுடைய ஒரு முதல் பருவம், அந்த மாதிரி நினச்சிக்கங்க. ஸோ ஆசிரியர் வர்றாரு, ஒரு சின்ன கதையை சொல்கிறார். தெரியுது உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, 2 பேர் குழந்தைகள், அக்காவும் தங்கச்சியும். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ். தெரியுது உங்களுக்கு? என்ன காரணத்தினால ஒரு வயசு வித்தியாசம் தான் இருக்கும் போல் இருக்கு, ஆனால் ஒரே கிளாஸ்லேயே உட்காடுறாங்க. அப்பாவுக்கு இடமாற்றம் கிடச்சிருச்சு, அவர் வேறு ஊருக்கு போயிட்டார். தெரியுது உங்களுக்கு? வேறு ஊருக்கு போய் புது ஸ்கூலில் சேர்ந்தாச்சு. புது ஸ்கூலுங்கிறதுனால இந்த குழந்தைகள் முதல் நாள் ஸோ கொஞ்சம் இது இருக்கும் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தூக்கம் மேலே வேகமாக எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் போய் பார்த்தா
இவங்க தான் முதல்ல வந்திருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ மெல்ல மெல்ல அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்து பார்த்தா 2 பேரும் புதுசாக உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் என்னாச்சு, அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி என்னவா இருக்குது இவங்களை பார்த்ததும், யார் நீங்கள், ஓகே ரைட், ஆனால் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அதனால் இவங்க. ஸோ உங்கள் பேர் என்ன, அதான் தெரியும், உங்கள் பேர் என்ன, அதுதான் முதல் கேள்வி. அது தெரியுதா உங்களுக்கு? இது என்னோட மாணவியாச்சா, என் வகுப்பிலிருந்து போனது. ஒரு விஷயத்தை ஒழுங்காக உருப்படியாக சொல்லவே மாட்டாங்க, நேரடியாக சொல்கிறதே இல்லை, எல்லாம் சுற்றி உழைச்சி அவள் என்ன செஞ்சா, அவளுடைய நோட்டை எடுத்துட்டு, இது தெரிஞ்சவங்க அப்படியே வச்சுக்கோங்க, ஒரு கையை மட்டும் உயர்த்தினா போதும், தெரியுதா, இப்படி எழுதுனா. ஓகே, உங்களுக்கு 4-5 பேர், ஓகே ரைட், உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷம் கூட பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் நிறைய கைகள் வந்துருச்சு. ஓகே ஃபைன், சரிதான். வாசுகி, ஓகே ரைட். ஸோ எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வாசுகி. ஸோ ஒவ்வொரு சொல்லினுடைய முதல் எழுத்தும் தெரியுதா உங்களுக்கு? ஓகே ரைட். ஸோ வாசுகி. ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சொல்லினுடைய முதல் எழுத்தையும் நீங்கள் எடுத்து அடுக்கிறா என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த பெயர் கிடச்சிரும். கரெக்ட். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுகிறேன், நீங்கள் இதில் இருக்கிற பெயரை கண்டுபிடிங்க. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப சிம்பிள், அது 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு அது. ஆனால் உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒன்று இருக்குது. நான் இப்போது 3 பேர் தர்றேன். அந்த 3 சொற்களுக்கு அல்லது அந்த பேருக்கு நீங்கள் ஒரு வாக்கியம் எழுதணும். புரியுதா உங்களுக்கு? பொருளுள்ள வாக்கியமாக இருக்கணும், நல்ல அழகான வாக்கியமாக இருக்கணும். பார்க்கலாம், உங்களால் முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, எல்லாமே பெண்களுடைய பெயர்கள். ஓகே, விஜயான்னு சொன்னால் முதல் சொல்லில் வீல தொடங்கணும், 2வது சொல்லு ஜால தொடங்கணும், 3வது சொல் யாவில் தொடங்கணும். 3 வார்த்தைகள் இருக்கணும். 3 வார்த்தையில் முதல் சொல்ல எடுத்து அடுக்குனா உங்களுக்கு விஜயான்னு கிடைக்கணும். அந்த மாதிரி எனக்கு விஜயாவில் ஒரு அழகான வாக்கியம் எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? விஜயாவுக்கு ஒரு ஆசிரியர் எழுதியது, அது ரொம்ப நல்ல வாக்கியம். அது தெரியுதா உங்களுக்கு? எழுதட்டுமா? கொஞ்சம் அரசியல் சார்ந்தது அது. விடியாத ஜனநாயகம் யாருக்கு? ஆனால் நான் ஒன்று கவனித்தேன். இப்போ உங்களுக்கு இது புரியுதா? இப்போ நீங்கள் எழுதுறதுக்கு இருக்கும்போது முதல் ஒரு 2 நிமிஷம் உங்கள் பேனா ஆடிட்டே இருந்தது, ஆனால் ஒரு வார்த்தை கூட கீழே வரல. தெரியுதா உங்களுக்கு? இங்கே 4-5 பேர் ஒரு வார்த்தை எழுதிட்டு அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. தெரியுதா? நடந்ததா இல்லையா அது? ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் எழுதுறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இதைத்தான் நான் எழுத போகிறேன்னு உங்களால் சொல்லவே முடியாது. கரெக்ட். என்ன எழுத்து வரும்னு உங்களுக்கும் தெரியாது. அந்த ஒரு சுகம் இதில் இருந்துகிட்டே இருக்கு. பார்க்கலாம். சின்ன கிளாஸ், இது 1ஆம் கிளாஸுக்கான ஆக்டிவிட்டி, ரொம்ப சின்னது. ஆனால் அதனுடைய பர்பஸ் என்ன அதுங்கிறதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஆனால் 1ஆம் கிளாஸ் இது நடக்கும். குழந்தைகளுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் என்னுடைய முகத்தை பாருங்கள் மேம். இந்த இங்கே ஒரு சின்ன காயம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது நடந்தது எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இது ராத்திரி 12 மணிக்கு நடந்தது. என்னுடைய ரூமுக்கு 6.5 அடி உயரத்தில் ஒருத்தர் வந்தார். சிவப்பு அங்கி போட்டிருந்தார். எல்லா இடத்துலையும் எண்கள் எழுதியிருந்தது. 368, 412, 927 இப்படி எழுதி. இந்த இதில் ஒரு கர்ச்சீஃப் கட்டியிருந்தார் அவர் தலையில். அதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த அடையாளம் இருக்கு. தெரியுது உங்களுக்கு? ஆமாம். ஸோ
ஸோ ஒரு வாள் அவர் இடுப்பில் சொருகி இருந்தார். அதில் 0லிருந்து 9 வரைக்கும் எழுதப்பட்டிருந்தது. தெரியுது உங்களுக்கு? ஸோ அதை அப்படியே உருவிட்டு என்னை நோக்கி வந்தார். அதனுடைய நுனி என்னுடைய முகத்தில் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நான் தலையை ஒரு சிலுப்புறேன் பார்த்துங்க. கரெக்டாக அது பட்டுருச்சு. அது இந்த இடத்துல அதுதான் அந்த காயம். அது அவருடைய அந்த மந்திர வாள், அந்த கணக்கு ராஜாவினுடைய மந்திர வாள் என் நெற்றியில் பட்ட போது நீங்கள் கணக்கை பற்றி என்ன நினைச்சாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். உண்மையா? நம்பலன்னு தெரியுது எனக்கு. தெரியுது. ஓகே, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க. ஒரு 2 டிஜிட் நம்பராக சொல்லிட்டே வாங்களேன். சும்மா 45, 28, 72, 63, 98, 44, ஓகே, 88, ஓ இது என்னது ஒரே மாதிரி வருது. ஓகே, 99, 12, 16, 29, 30, ஓகே, 17, ஓகே, 30, ஓகே, 64, 2 digit, ஓகே, 10, 19, ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இதில் இப்போ ரொம்ப சிரித்தவங்க ஒரு ஆள் இருக்காங்க. தெரியுது உங்களுக்கு? நான் இது சொன்னபோது ரொம்ப சிரித்தாங்க. அவங்க நம்பவே இல்லை. அவங்க தெரியுது உங்களுக்கு? அப்படின்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் 2-3 பேர் சேர்ந்துட்டு ஒரு நம்பரை டிசைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நம்பரை நான் அப்போ கண்டுபிடிப்பேன். தெரியுது உங்களுக்கு? நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அல்லது போர்டுக்கு பின்னாடி போய்க்கிறேன். தெரியுதாங்க? நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. ஒரு நம்பர் போதும். முடிவு பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ஓகே, ரைட். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த நம்பரை. தெரியுதா உங்களுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். அந்த கணக்கு ராஜாவை நான் நினச்சி ஒன்று மந்திரம் போட்டுக்கிறேன். தெரியுதா? அப்படி இதில் இந்த ட்ராமாலாம் அங்கே நடக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் நினைத்த எண் வெட்டப்பட்டதில் உள்ளதா வெட்டப்படாததில் உள்ளதா? வெட்டப்படாததில் இருக்குது. ஓகே, ஸோ வெட்டப்பட்டதில் இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ 44, 88, ஓகே, அந்த 99, ஓகே, 12, 29, 64, 10. ஓகே, ஃபைன், வெரி குட். நீங்கள் நினைத்தது வெட்டப்பட்டதில் உள்ள என்ன புரியுது? ஸோ ஐடியா புரிஞ்சிருச்சா? இது உங்களால் இது சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும். தெரியுது உங்களுக்கு? ஆனால் குழந்தைகள் அப்படி ஸ்டன்னாக இருப்பாங்க. கணக்கு ராஜாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க சார். தெரியுது உங்களுக்கு? ஸோ பயங்கரமாக இருக்காது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போவும் இந்த கணக்கு ராஜா கதையை நம்பலைன்னு எனக்கு தெரியுது. ஆமாம், நைட் 12 மணிக்காது. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இது இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வேறொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் ட்வின்ஸின் பேர். ட்வின்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ், இரட்டை குழந்தைகள். தெரியுது உங்களுக்கு? அந்த இரட்டை குழந்தைகளை நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு இரட்டை குழந்தைகள் அல்லாத ஒரு 2 டிஜிட் நம்பர் எழுதுங்க பார்க்கலாம். எது வேணாலும் எழுதுங்க. ஒரு நம்பர் எழுதுங்க. இப்போ 1 எழுதுனா போதும். ஓகே, ஓகேவா? எழுதியாச்சு. இனி நீங்கள் என்ன செய்யுங்க, அதனுடைய டிஜிட்டை சேஞ்ச் பண்ணி, அதனுடைய டிஜிட்னுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணி இன்னொரு நம்பர் கிரியேட் பண்ணுங்க. ஸோ 37 சொன்னால் 73. ஓகே, ஆமாம், அப்படி ஏதோ சொன்னேன். இனி 2னுடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வைங்க. அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி கழித்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி வைங்களேன். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த கணக்கு ராஜாவோட நினச்சிக்கிறேன். ஒரு மந்திரம் பாட்டுக்கிறேன், அது ஒன்று. ஓகே, ரைட். ஓகே, இப்போ அவர் வந்து சொல்லிட்டார். ரைட்.
இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்ச நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் மட்டும் சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, சப்ட்ராக்ஷனுடைய அந்த, அதை என்னால் டக் 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 டக்குன்னு சொல்லுங்கள். ஏன் என்னாச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன வம்பா இருக்குது அது, நீங்கள் எது வேணாலும் சொல்லி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்ச நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு கழித்து வச்சுருக்கீங்க 1314. ஓகே, உங்கள் ஆன்சர் வந்து 27. யாராவது இருக்கு 20, 12. உங்கள் ஆன்சர் 9, 13, 18, 29, 63. அடுத்து வெறும் 8. அது இல்லையே, வெறும் 8 வராது. 19. நான் சொல்கிறேன், உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த நம்பர் சொன்னாலும் என்னால் கடன்னு ஆன்சர் சொல்ல முடியும். 24, 18. ஓகே, 21, 31, 18, 17, 17, 63, அல்ல 54. ஓகே, ரைட். 23, 9. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹலோ, கணக்கராஜா இருக்காருன்னு புரியுதா? தெரிஞ்சிருச்சு இல்லையா? நீங்கள் நம்பலன்னு சொன்னால் ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. நான் கடன்னு நம்பர் சொல்கிறேன், உங்களால் ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ கணக்கராஜா இருக்காருன்னு ஒத்துக்குங்க. பாரு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி ஆசிரியரால் இவ்வளவு வேகமாக இந்த விடையை கண்டுபிடித்து சொல்ல முடிகிறது, அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணுமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? தெரியணும். உங்களுக்கு தெரியணுமா? எப்படி இது? நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னும் ஒரு 5 கணக்கு செய்யுங்க. இன்னும் ஜோக்குக்காக சொல்ல, இன்னும் ஒரு 5 கணக்கு செஞ்சுட்டு நீங்கள் அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை படிக்கிறதுக்கு முன்னாடி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கணக்கராஜாவை நினைக்கணும். நினச்சிட்டு அந்த ஆன்சரை மட்டும் பார்க்கணும். பார்த்தா அதில் ஒரு வழி தெரியும். ஆனால் 5 கணக்கு செய்யணும். உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? செய்யுங்க பார்க்கலாம். செஞ்சுட்டு நீங்கள் இதே மாதிரி 5 கணக்கு ட்வின்ஸ் எடுத்துடக்கூடாது. ட்வின்ஸ் எடுத்து நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். சேம் ஆன்சரா? இல்லையே, 9 மல்டிபிள்ஸ் வருது. ஓகே, தட் இஸ் ஃபைன். அது ஒரு நல்ல ஃபைனிங். ஆனால் இப்போ ஒரு தப்பு நடந்து போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க வேகமாக சொல்லிட்டாங்க. அது நான் இப்போ பாருங்களேன், இப்போவும் ஆஸ் எ ட்ரெயினராக இவ்வளவு ட்ரைனிங் நடத்தியும் இந்த செஷனை சொதப்பிட்டேன் நான். விடை கண்டுபிடிப்பவர்கள் அல்லது கருத்தை கண்டுபிடிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள், நான் அருகே வருகிறேன். இப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டா இவங்களுக்கான சிந்திப்பதற்கான வாய்ப்பு போயிடும். புரியுதுங்களா? இது ரொம்ப 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 முக்கியம். அது உங்கள் வகுப்பில் நீங்கள் யாராவது 2 நல்ல குழந்தைகள் இருந்து அவங்க படபடான்னு ஆன்சர் சொல்லிகிட்டே போனால் மீதி உள்ளவங்க எல்லாம் முட்டாள்களாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு யோசிப்பதற்கான வாய்ப்பே இந்த குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடித்தவர்கள் கையை உயர்த்துங்கள், நான் வர்றேன், ரகசியமாக சொல்லுங்கள். ஓகே, இது 9 மல்டிபிள். ஆனால் அது பாதி கிணறு தான். ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு இப்போ நான் நம்பர் சொல்லிகிட்டே இருந்தால் உங்களால் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு நம்ம சயின்ஸை பற்றியெல்லாம் பிறகு பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு அப்சர்வேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெல்ல அந்த குழந்தைய கூர்ந்து கவனித்தல் அல்லது ஷார்ப்பாக அது கீனாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு தேவையை அல்லது ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸை நாம் இங்கே மெதுவாக க்ரியேட் பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அடுத்தது இதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ இது மேபி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாடு. இது மாடு அந்த பக்கம் பார்த்துருக்கு. ஸோ இது அதனுடைய கால்கள்னு வச்சுக்கங்களேன். இங்கே ஹெட் இருக்குது, தலை இருக்குது இங்கே. ஓகே, ஸோ இது அந்த டைரக்ஷனில் போகுது. இப்போ இந்த காலை எடுத்து முன்னாடி வச்சா அடுத்து எந்த காலை எடுத்து வைக்கும்? அதான் நாலாவது கால். ஓகே, உண்மையாவா? ஆப்போசிட் தானா? இதல்லவா ஃபோர்த்து? இல்லை, ஒன்று இல்லை, ஒன் தான். இந்த ஒன் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒன் 4 அல்ல, ஒன் சொல்றவங்க. அதாவது இந்த 2வது காலை எடுத்து வச்சா 1வது காலை தான் எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்றவங்க 1, 2, 3, 4, 5. நீங்க இல்ல, 5 பேர் இருக்கீங்க. ஓகே, வெரி குட். அட்லீஸ்ட் மாட்டுக்கு இது. காக்காவுக்கு எங்க 4 கால்? ஐயோ, காக்காவுக்கு எங்க? ஓகே, ஓகே, இங்க அட்லீஸ்ட் 5 பேர் இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் சிந்திக்கக்கூடியவங்க 5 பேராவது இருக்கீங்க நீங்க. அதனாலதான் 4 வருதா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதான் அல்ல, அப்ப இங்க வைக்காது, இதுதான் வைக்கும்னு நினைக்கிறீங்க. 2 and 4 and 1 and 3 இப்படி தான் வைக்கும். ஓகே, ரைட். தெரியாது. ஓகே, ஸோ யார் வீட்டில் எல்லாம் மாடு இருக்கு? ஓகே, ரைட், பார்த்துட்டு வாங்க. ஓகே, இல்லை, அந்த மாதிரி விடைய சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? அதுதான் பிரச்சனையே. ஓகே, ரைட். ஓகே, புரியுதா உங்களுக்கு? மெல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சோஷியல் சயின்ஸில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் நம்ம மெல்ல எப்படி நமக்கு என்ன ஸ்கில் வேணும், எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது மெல்ல தெரிய வரும். இதற்கு பெயர் தான் அழகான தடையை உருவாக்குவது. தெரியுது உங்களுக்கு? அந்த தடையை உருவாக்கும் போது நீங்கள் பல வழிகளில் யோசிப்பீர்கள், பொருத்தமான வழியை தேர்ந்தெடுப்பீங்க, அதை நீங்கள் அங்கே போட்டு பார்ப்பீங்க, அது சரியாக இருக்கா இல்லையான்னு நீங்களே வெரிஃபை பண்ணுவீங்க. தென் ஸ்லோலி இட் பிகம்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் நாலேஜ். இல்லாவிட்டால் அது இன்ஃபர்மேஷன் ஆகிடும். இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அப்படியான நான் ஒரு உறுதியாக ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆமாம், மறக்கக்கூடாது. ஸோ வாட் வி ஆர் டூயிங், அது ஒரு பெரிய கேள்வி. வாட் ஆர் வி டூயிங் அப்படின்னு. ஸோ நாம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோமா அப்படின்னு அது ஒரு இது. இந்த இடத்துல எப்படி இந்த குழந்தையினுடைய விருப்பத்தை இதற்குள் கொண்டு வருவது ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம நாளைக்கும் மற்ற நாளைக்கெல்லாம் அல்லது அடுத்த நாளெல்லாம் ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நம்ம இதே போல் பல செயல்பாடுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம். அது அதனுடைய லெவல் கூட்டிகிட்டே போகும். ஸோ ஒரு ஹையர் டிகிரி வந்தால் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எந்த மாதிரி செயல்பாடு கொடுக்கணும், ஒரு 1ஆம் கிளாஸுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ நீங்கள் கேட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, எழுத்துக்களை எப்படி குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதே போல் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதுதான் மல்டிப்ளிகேஷன் டேபிள். வாய்ப்பாடு படுத்தும் பாடு அது தெரியும் இல்லையா? அது ஐயோ கொடுமை. அது இங்கே இருக்கா? தெரியாது. ப்ரேயரில் வாய்ப்பாடு சொல்லணும் இருக்கான்னு கேட்குறேன் நான். இருக்கா? சரி, தெரியுது உங்களுக்கு. ஸோ நான் பள்ளிக்கு ஒரு இடத்துல போகும்போது அவங்க ஒரு டீச்சருக்கு ரொட்டேஷ்னல் டியூட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த டீச்சர் வந்து 8:30 மணிக்கே வந்து கேட்டுக்கு முன்னாடி ஒரு மேசை போட்டு சேர் போட்டு உட்காந்துருக்கும். ஸோ இந்த குழந்தைகள் வரும், அதுவும் வரிசையாக வரும்போது இந்த டீச்சர் 8 உடனே அந்த குழந்தை இப்படி தட்டிக்கிட்டே 8ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். அது தப்பாகி போனால் மறுபடியும் போய் லைனில் நிற்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எந்த ஜன்னல் கம்பியை பார்த்தாலும் வாய்ப்பாடு தான் ஞாபகம் வரும். காரணம் அதை பிடிச்சிட்டு தான் வாய்ப்பாடு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அது அந்த அடின்னா பின்னி எடுத்துருவாங்க. அது தெரியுதா உங்களுக்கு?
ஸோ எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒவ்வொருத்தரும் தேடிட்டு இருக்காங்க. புரியுது உங்களுக்கு வாய்ப்பாடை பற்றி? ஸோ அதுக்கு ஏதாவது அது அந்த குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்ன சரி எங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பாடே படிக்க வேண்டாம். தெரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஸோ சோஷியல் சயின்ஸ் ஏன் அது 3 வார்த்தை அதுக்கு இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதுதான் பேசணும். அது தெரியுது உங்களுக்கு? மேம் கிட்ட பேசும்போதும் டீ சாப்பிடும்போது பையன் கேட்டிருக்கான். ஸோ அசோகர், அக்பர் இவங்களை பற்றியெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம்? அது 3 வார்த்தை: போர், டல், ட்ரை. போர், டல், ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் சோஷியல் சயின்ஸ்னு அர்த்தம். போர் தெரியுதா? இட்ஸ் அ போரிங் சப்ஜெக்ட், டல் சப்ஜெக்ட், இட்ஸ் அ ட்ரை சப்ஜெக்ட். அதான். ஸோ இது உண்மையா? இதெல்லாம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் வருகிற 3 நாட்கள். ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், இதுவரைக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷனில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு கிளாரிட்டி தேவையா, அல்லது இதை நீங்கள் எதுக்கு சொன்னீங்க, இந்த நிகழ்ச்சி ஏதோ சொன்னீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஒன்றது உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஒவ்வொரு நாள் முடியும் போதும் சொல்கிறது வழக்கம். இது இப்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போகவே வேண்டாம், இந்த ஹாலை விட்டு வெளியே போன தெரியுதா? நாங்கள் இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். நான் இங்கே நிற்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இது சரியா அப்படின்னு. ஸோ நீங்கள் 10ஆம் கிளாஸ் எழுதிட்டு குழந்தை அப்படி கேட்டுக்கு வெளியே போயிருக்காது. அதுக்குள்ளே இந்த ஆசிரியர் போய் என்ன செய்வாருன்னு கேட்டால், டே மக்களே, உங்கள் ஆன்சர் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தனா கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுடாது, வாங்கடா திரும்ப வாங்கடா, ஒன்று எழுதிட்டு போங்கடா, தெரியுதாங்க அப்படின்னு அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு உட்கார எழுத வைக்கிறது. நீங்கள் 2 எழுத்து ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, மூளைக்கு அப்படி ஒரு திறமை இருக்குது. எது வரைக்கும் அதை வச்சுக்கணுமோ அது வரைக்கும் தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே எதுக்கு வச்சுக்கணும்? அது இந்த செல்ஃபோன் வர்ற வரைக்கும் 30-35 ஃபோன், அவ்வளவு நம்பர் எனக்கு அத்துப்படியாது. இந்த செல்ஃபோன் வந்ததோ இல்லையோ, என்னுடைய நம்பர் தெரியணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், டே என்னுடைய நம்பர் சொல்கிறேன். உண்மைதானே அது? ஸோ எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் தான் அந்த மூளை அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கும். அப்போ என்ன பண்ணுறது? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படித்தான் நடந்துட்டுருக்கு. அப்போது இன்னைக்கு மொத்தம் கற்றுக்கிட்டதை நீங்கள் இங்கிருந்து போனால் போயிடும். அதனால் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போங்க, அமைதியாக இருங்க, எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்கள், கொஞ்சம் வேலையை அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அது தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அது போதும். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்து இந்த நோட்டில் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது குறித்து வச்சுருங்க. சில வேளை அப்படி குறிக்கும் போதும் உங்களுக்கு என்ன வந்துடலாம், டவுட்ஸ் வரலாம். அதைத்தான் நம்ம நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு செஷனாக பேச போகிறோம். அதை இங்கேயே தீர்க்க முடிஞ்சால், உங்களுக்கு இங்கே இப்போவே சில சந்தேகங்கள் இருக்குது, அல்லது ஒரு இந்த கான்செப்ட் கிளியர் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போவே கேட்கலாம். ஜஸ்ட் ஒன்று புரட்டி பாருங்கள், ஏதாவது எழுதி இருந்தால். சரியா? ஓகே. ஸோ இல்லாவிட்டால் நீங்கள் நாளை கேட்கலாம். ஓகே. ஓகே. பார்க்கலாம். ஆனால் குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிக்காததுன்னு கேட்டால் கொஞ்சம் பேருக்கு தான் அது இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக எப்போ மாறுச்சுன்னு கேட்டு பாருங்கள். அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த சோஷியல் சயின்ஸில் இந்த ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க, ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அதில் ரொம்ப எஸ்சி எஸ்டி அது எது சோஷியல் சயின்ஸ். என்னைக்காவது சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் முதல்ல வந்திருக்கா? ஏன் அது வந்தா என்னவா? எப்ப பாரு இங்கிலீஷு, தமிழ், ஏதோ ஒன்று. ஏன் அது மட்டும் ஏன் முதல்ல வைக்கிறீங்க? சோஷியல் சயின்ஸுக்கு என்ன கேடு? தெரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியாமலே சப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஹைரார்கிக்கல் ஆர்டர் இருக்கு.
அது மட்டுமல்ல, டீச்சர்ஸுக்கும் இந்த ஸ்கூலில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லதெல்லாம் நடந்தால் இந்த ஸ்கூல், மோசமானது நான் சொன்னால் அது வேறு ஸ்கூல். ஞாபகம் நமக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு ஓரமாக ஒரு சிங்கிள் டேபிளில் ஒரு டீச்சர் கெத்தாக உட்காந்துருக்குன்னா அது மேத்ஸ் டீச்சர்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துங்க. அவங்க நடத்தையிலையும் ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருந்தால் அவங்க, சோஷியல் சயின்ஸ் டீச்சர் பாருங்களேன் நீங்கள். எக்ஸாக்ட்லி, திருப்பி வந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த குழந்தைகள் இப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்ன, அதை விட ரொம்ப பெரியது, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி அவங்க கேள்விகளை உங்ககிட்ட கேட்குறதுக்கே நீங்கள் அனுமதிக்கலை. எல்லாம் தகவல் தகவல் தகவல், ஆண்டு நேரம் பேர். அப்போ நாங்கள் இந்த மாதிரி குழந்தைகளை பேச விடுவோமா இந்த மாதிரி? அப்போ ஒரு பொண்ணு கேட்டது, அசோகர் என்னாச்சு, கலிங்க போர் மனம் மாறிட்டாரா, மனம் திருத்திட்டாரா அப்படின்னு. ஏமா என்னாச்சு? அதனால தான் புத்த மதமே வந்தது இப்படின்னு நம்ம சொல்லிட்டுருங்க. மனம் மாறிட்டாரு அப்படின்னா நாட்டை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? ஆடா பாவிகளா, உண்மைதானே அது? அத்தனை பேரை கொண்டு நாட்டை பிடிச்சிட்டு மனம் திருந்திட்டார், நாட்டை திருப்பி கொடு. அவனுக்கு கொடுக்கலையே, இவன் என்ன மனம் மாறின நீ? உண்மைதானுங்க அது, உண்மைதானே அது? இப்படிப்பட்ட 100 சிக்கல்கள் அதுக்குள்ளே இருக்கு. தெரியுது உங்களுக்கு? நாமளும் யோசிக்கலை, அவங்கள யோசிக்கவும் விடலை. யோசிக்க விட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்லி நாமளே ஒரு ஓடி. புரியுதுங்களா உங்களுக்கு? we will going to see that. okay, right? ஸோ எனக்கு தெரியும் 4:39க்கு 29க்கு இந்த சந்தேகத்தை கேளுங்கன்னா யாரும் கேட்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். ஆனால் நைட்டு போயிட்டு ஜஸ்ட் ஒன்று திங்க் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு வர்றதை நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் குறித்து வைங்க. இஃப் யூ பிலீவ் தட் தீஸ் ஆர் இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ஸ், ஒரு புதுமையான கருத்துக்களாக உங்களுக்கு தோன்றினால், நாங்கள் வருடக்கணக்காக தேடி கண்டுபிடித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கோம், ஜஸ்ட் லைக் தே சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு அதனுடைய வலி தெரியாது. அதனால் நீங்கள் அதை நம்புங்க, நீங்கள் அதை எழுதுங்க, எழுதி வைக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஏதாவது வழி இருக்குது, பார்க்கலாம். இப்போ டெக்னாலஜி இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ நமக்கு இதெல்லாம் டாக்குமெண்டடாக இருக்குது பல இடங்களில். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டால் அந்த கருத்துக்களெல்லாம் என்ன செய்யலாம், அனுப்பி தரலாம், நீங்கள் வாசிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ see you tomorrow. Okay, right? Thank you.